இனிஷியேட்டிவ் தான் ஆரம்பிச்சு போயிட்டு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் நான் ஆல்ரெடி வந்து 3 ஜியோகிராஃபி வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் கிளைமட்டாலஜி எடுத்து கிளைமட்டாலஜி சீரிஸ் ஒன்று போடலாம் அப்படிங்கிற ஐடியாலஜி. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து என்ன கேட்டாங்கன்னா, கிளைமட்டாலஜி தான் வந்து புரியறது கஷ்டமா இருக்கு. ஸோ அதில் நிறைய வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து கிளைமட்டாலஜி வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கேன். ஸோ கிளைமட்டாலஜியில் இது வந்து 4வது வீடியோ. ஸோ ஆல்ரெடி 3 வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, we are going to see winds. இன்னைக்கு வந்து காற்றே என் வாசல் வந்தாய் மெதுவாக கதவு திறந்தாய் தான். ஏன்னா வந்து இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து wind. So what is winds? How winds are created? What are all the factors influencing the wind formation? Local wind என்ன, planetary wind என்ன, seasonal wind என்ன, அதில் ஜெட் ஸ்ட்ரீம்னா என்ன, இந்த மாதிரி போலார் வார்டெக்ஸ்னா என்ன, ஆல் திஸ் திங்ஸ் விண்ட் சம்மந்தப்பட்ட எல்லாமே பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கோ இன் டு தி வீடியோ. ஸோ ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ், ஒரு இடத்துல வந்து ஹை ப்ரெஷர் உருவாகுது, ஒரு இடத்துல வந்து லோ ப்ரெஷர் உருவாகுது. ஸோ ஆக்சுவலி வந்து அக்கார்டிங் டு தி சயின்ஸ் எப்பவுமே வந்து ஒரு பொருள் ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு தான் மூவ் ஆகும். டெம்பரேச்சரும் ஹை டெம்பரேச்சர்லேருந்து லோ டெம்பரேச்சருக்கு தான் மூவ் ஆகும். அதுதான் லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம கண்டக்ஷனில் பார்த்தோம். ஸோ ஹை ப்ரெஷர் ஏரியா, லோ ப்ரெஷர் ஏரியா, இந்த ரெண்டு ப்ரெஷரையுமே வந்து ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ எர்த்தோட கான்செப்ட் படி என்னதுன்னா, எர்த் வில் ஆட்டோமேட்டிக்லி ட்ரை டு ஸ்டெபிளைஸ் இட் செல்ஃப். ஓகே, ஸோ அப்படி ஸ்டெபிளைஸ் இட் செல்ஃப் அப்படின்னு பண்ணிக்கிறதுனால என்ன ஆயிடுது, ஹை ப்ரெஷர் ஏரியாவில் இருக்கிற விண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்லி இட் வில் மூவ் டுவர்ட்ஸ் தி லோ ப்ரெஷர் ஏரியா அண்ட் ட்ரை டு பேலன்ஸ் இட். ரெண்டு ஏரியாலும் பிரஷர் ஈக்குவலைஸ் ஆகிற வரைக்கும் இங்க இருக்கிற விண்ட் இங்க மூவ் ஆகும். ஸோ இதுதான் வந்து பேசிக். ஸோ இங்கே ஹை ப்ரெஷராக இருக்கா, இந்த ஹை ப்ரெஷர் வந்து ஒரு சின்ன இடத்துல இருக்கும்போது அதை கட்டுப்படுத்த முடியாது, அது வந்து ஸ்ப்ரெட் ஆகணும்னு பார்க்கும். அதனால தான் ஸ்ப்ரெட் ஆகுது. ஸ்ப்ரெட் ஆகி எங்கே லோ ப்ரெஷர் இருக்கோ அங்கே வந்து ஃபில்அப் பண்ணும் அப்படின்னு பார்க்குது. ஸோ இந்த ஃபினாமினால தான் என்ன ஆகுது, இந்த ப்ரெஷர் வந்து இங்கே இருக்கிற ஏர் பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் மூவ் பண்ண வச்சு விண்டாக வந்து உருவாகுது. ஸோ விண்ட் இஸ் நத்திங் பட் மூவிங் ஏர். ஸோ நமக்கு காற்று, நம்ம வந்து ஏர் அப்படிங்கிறது காற்றுல இருக்கு. ஸோ ஏர் மாலிகுல்ஸ். ஸோ இந்த ஏரை வந்து மூவ் பண்ணும்போது மூவிங் ஏரை தான் வந்து நம்ம விண்டுன்னு சொல்கிறோம். ஸோ விண்ட் இஸ் நத்திங் பட் மூவிங் ஏர். ஓகே, ஸோ அதுவே வந்து மென்மையாக இருந்துச்சுன்னா அது ப்ரீஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுவே வந்து ஃபெரோஷியஸாக இருந்தால் அது வந்து ஸ்ட்ராம் ஆர் சைக்ளோன் அப்படின்னு சொல்கிறோம். So horizontal difference in pressure will cause the air to move from areas of high pressure to areas of low pressure. This horizontal movement of air from high pressure to low pressure is called as wind. Nature's attempts to balance the inequalities of air pressure. So எங்கெங்கெல்லாம் air pressure இருக்கோ அதெல்லாம் வந்து அதை பேலன்ஸ் பண்ணிக்க பார்த்துக்கும். So what are all the pressures? Various pressure belts of the world. ஈக்குவட்டோரியல் லோ, சப்ட்ராபிக்கல் ஹை, சப்போலார் லோ, போலார் ஹை, இந்த மாதிரி ப்ரெஷர் பெல்ட்ஸ். அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ரெஷர் வந்து ஜனவரியில் எப்படி இருக்கு, ஜூன்ல எப்படி இருக்கு, இது எல்லாமே நான் போன வீடியோ பிளானட்டரி விண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ண அந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ போய் பாருங்க. அதாவது இந்த வீடியோலே அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ப்ரெஷர் பெல்ட்ஸ் அண்ட் பிளானட்டரி விண்ட்ஸ் வீடியோலே அதெல்லாம் பேசியிருப்பேன். ஸோ அதை பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஹை ப்ரெஷர் ஏரியாலேருந்து லோ ப்ரெஷர் ஏரியாவுக்கு அந்த ப்ரெஷர் டிஃபரன்ஸை சால்வ் பண்ணுறதுக்காக தான் விண்ட் வந்து மூவ் பண்ணுது. ஸோ விண்ட், ஸோ ஹாரிசாண்டல் மூவ்மெண்ட் ஆஃப் விண்ட், அதாவது ஹாரிசாண்டலாக எப்படி மூவ் பண்ணாதான் விண்ட். அப்போ கீழே இருந்து மேலே எப்படி போச்சுன்னா வெர்டிகல் மூவ்மெண்ட்னா என்ன, வெர்டிகல் ஆர் நியர் வெர்டிகல் மூவ்மெண்ட் ஆஃப் விண்டுக்கு பேர் வந்து ஏர் கரண்ட். இதை வந்து நம்ம ஏர் கரண்ட் அப்படின்னு சொல்றோம். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்க்குறப்போ கன்வெக்ஷன் அப்படிங்கிற டாபிக் பார்த்தோம். ஸோ எப்பவுமே வந்து சோலார் இன்சுலேஷன் அதிகமாகி எர்த் சர்ஃபேஸ்ல இருக்கிற ஏர்லாம் வந்து ஹீட் ஆகி என்ன ஆகும், அது எக்ஸ்பேண்ட் ஆகும்னு நினைக்கும். அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அதோட வெயிட் குறையுது, டென்சிட்டி குறையுது. டென்சிட்டி குறையிறதுனால அது ஆட்டோமேட்டிக்கா மேலே மூவ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இப்படி மேலே மூவ் ஆகிற ஏர் தான் வந்து ஏர் கரண்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த ஏர் கரண்ட் வந்து ஒரு ஹைட்டுக்கு போன பிறகு இந்த இடத்துல வந்து லோ ப்ரெஷர் உருவாகும். இந்த லோ ப்ரெஷரை ஃபில் பண்றதுக்காக இன்னொரு ஹை ப்ரெஷர் ஏரியாவில் இருக்க விண்ட் வந்து இங்க வந்து ஃபில் அப் பண்ணும். ஸோ இதுதான் வந்து விண்டோடைய மெயின் ஃபினாமினன். ஸோ இன்ட்ராக்ஷன் ஆஃப் தி ஏர் கரண்ட், டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் தான் வந்து விண்டு வந்து உருவாகுது. ஓகே, ஸோ இப்போ விண்டு உருவாகணும்னா நமக்கு வந்து டெம்பரேச்சர் தேவை, ஏர் கரண்ட்ஸ் தேவை. ஸோ இது ரெண்டுத்தினாலையும் தான் வந்து விண்டு உருவாகுது. ஸோ அந்த விண்டோடைய அந்த ஏர் கரண்ட் ஃபினாமினா நம்ம லாஸ்ட் வீடியோலே பார்த்தோம். சோலார் ரேடியேஷன் அப்படிங்கிறது வந்து அல்டிமேட் டிரைவிங் ஃபோர்ஸ். எர்த்துக்கு வர வேண்டிய எனர்ஜி வந்து ரெண்டே சோர்ஸ்லேருந்து தான் வருது. ஒன்று சன்னுலேருந்து வருது, இன்னொன்று எர்த்தோடைய கோர்லேருந்து வருது. அப்படி சன்லேருந்து வரக்கூடிய சோலார் ரேடியேஷன் தான் வந்து அல்டிமேட் டிரைவிங் ஃபோர்ஸ் ஃபார் விண்ட்ஸ். இந்த சோலார் ரேடியேஷன் தான் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் உருவாக்குது. அந்த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் தான் வந்து ப்ரெஷர் டிஃபரன்ஸ் உருவாக்குது. ஸோ இந்த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸும் ப்ரெஷர் டிஃபரன்ஸும் தான் வந்து விண்டு, ஏர் கரண்ட் எல்லாத்துக்கும் காரணம். precipitation and all these things. ஓகே, direction and speed of winds is controlled by following factors. So என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் வந்து direction and speed of wind கண்ட்ரோல் பண்ணுது. நம்பர் 1, pressure gradient force. So isobars என்ன நம்ம பார்த்தோம். Isobars is a line joining the places of equal pressure. நம்ம லாஸ்ட் வீடியோல isotherms அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். Isotherm is a line, imaginary line joining the regions of same temperature அப்படின்னு பார்த்தோம். Isobars அப்படின்னா it is an imaginary line joining the regions of same pressure. ஸோ அந்த மாதிரி isobars அப்படிங்கிறதா வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து 1025 அப்படிங்கிற ப்ரெஷர் இருக்கும், இங்கே வந்து 900 அப்படிங்கிற மில்லிபார்ஸ் அப்படிங்கிற ப்ரெஷர் இருக்கு. ஸோ உங்களுக்கு புரியுதா, இங்கே வந்து ஹை ப்ரெஷர், இங்கே லோ ப்ரெஷர் இருக்கு. ஸோ இப்படி ஹை ப்ரெஷர் ஏரியாலேருந்து லோ ப்ரெஷர் ஏரியாக்குள்ள தான்
நமக்கு வந்து டெம்பரேச்சர் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்றோம். சாரி, ப்ரெஷர் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ வாட் இஸ் ப்ரெஷர் கிரேடியன்ட் அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ப்ரெஷர் பிட்வீன் டூ ஐசோபார்ஸ் தான் வந்து நம்ம ப்ரெஷர் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்றோம். ஒரு ஹை ப்ரெஷர் ஏரியாக்கும் ஒரு லோ ப்ரெஷர் ஏரியாக்கும் நடுவில் இருக்கிற ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ப்ரெஷரை தான் ப்ரெஷர் கிரேடியன்ட் சொல்றோம். இந்த ப்ரெஷர் கிரேடியன்ட் இருக்கிற ரீஜன்ல தான் என்ன ஆகும், ஹை ப்ரெஷர் ரீஜன்ல இருக்கிற காத்து லோ ப்ரெஷரை நோக்கி நகரும். ஓகே, ஸோ pressure gradient force plays the major role with respect which determines the speed and direction of the wind. So direction of the wind வந்து high pressure to low pressure அப்படின்னு பார்த்துட்டோம். அப்போ speed of the wind எது முடிவு பண்ணுது, intensity of pressure gradient. So the more the difference, the more the speed is. Okay, இப்போ இங்க வந்து டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு, கிட்டத்தட்ட 125 மில்லி பார் டிஃபரன்ஸ் இருக்கு. இங்க 1025, இங்க 900 அப்படின்னா 125 மில்லி பார் இருக்கு. ஸோ இந்த ஏரியால இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ப்ரெஷர் தான் வந்து டிட்டர்மைன்ஸ். இப்போ நம்ம இன்னொரு ஐசோபார் போட்டுக்கலாமே, இந்த ஐசோபார் வந்து 800 MB ஐசோபார் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் 100 MB தான் வந்து 100 மில்லி பாஸ் தான் வந்து ப்ரெஷர் டிஃபரன்ஸ். இங்க 125, இங்க 100. ஸோ அப்போ விண்ட் ஸ்பீட் வில் பி ஹையர் இன் திஸ் ப்ரெஷர் கிரேடியன்ட் தேன் இன் திஸ் ப்ரெஷர் கிரேடியன்ட். ஏன்னா இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ப்ரெஷர் தான் வந்து டிட்டர்மைன்ஸ் தி வெலாசிட்டி ஆஃப் தி விண்ட். ஸோ ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸ் இஸ் கிரியேட்டட் பை ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஃபரன்ஸ் ஆஃப் ப்ரெஷர் பிட்வீன் டூ ஐசோபார்ஸ். ரெண்டு ஐசோபாருக்கு நடுவில் இருக்கிற ப்ரெஷர் டிஃபரன்ஸ் தான் வந்து ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸை உருவாக்குது. அது வந்து ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் அப்படிங்கிறது தான் வந்து டைரக்ஷன். அமௌண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் ஆஃப் ப்ரெஷர் தான் வந்து ஸ்பீடு வந்து முடிவு பண்ணுது. இதான் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபேக்டர்ஸ். ஸோ ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல் வித் ரெஸ்பெக்ட் டு டிட்டர்மினேஷன் ஆஃப் ஸ்பீட் ஆஃப் தி விண்ட். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த கேப் வந்து டெம்பரேச்சர் ப்ரெஷர் கிரேடியன்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தால் ஐசோபார்ஸ்லாம் பக்கத்தில் பிளேஸ் ஆயிருக்கும். இந்த மாதிரி ரீஜனில் ஹை ஸ்பீட் விண்ட் இருக்கும். இப்படி ஐசோபார்ஸ் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸாக பிளேஸ் ஆயிருக்குன்னா அங்கே வந்து லோ ஸ்பீட் இருக்கும். இந்த ஐசோபார்ஸ் பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம போன வீடியோலேயே, அந்த ப்ரெஷர் பெல்ட் வீடியோலேயே நான் பேசியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ போய் பாருங்க. ரெண்டாவது முக்கியமானது வந்து கோரியாலிஸ் எஃபெக்ட். கோரியாலிஸ் எஃபெக்ட் அப்படிங்கிறது தான் வந்து ஸ்பீட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் தி விண்டை வந்து முடிவு பண்ணுது. ஸோ வாட் இஸ் கோரியாலிஸ் எஃபெக்ட், இதையும் நான் போன வீடியோலேயே டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஸோ அதில் போய் பாருங்க, நான் பிரீஃபாக இப்போ டச் பண்ணிடுறேன். ஸோ கோரியாலிஸ் எஃபெக்ட் அப்படின்னா என்னதுன்னா, காத்து எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் எர்த்தோடைய நார்த் ஹெமிஸ்பியர், சவுத் ஹெமிஸ்பியர் அப்படின்னு எடுத்துக்கலாம். நார்த் ஹெமிஸ்பியர்ல ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது அப்படின்னா when it is moving in the free flow it will tend to move towards its right அப்படிங்கிறது சொல்றோம். எந்த டைரக்ஷன்ல போதோ அந்த டைரக்ஷன் வந்து அப்படியே ரைட்டுக்காக திரும்பும். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி வந்துட்டு இருக்குன்னு வைங்களேன், இது அப்படியே அதோட ரைட்டுக்கு இப்படி திரும்பும். ஏன்னா எந்த டைரக்ஷன்ல போதோ அந்த டைரக்ஷன்ல தான் நம்ம பார்க்கணும், அதனால அது ரைட். அதே மாதிரி சதர்ன் ஹெமிஸ்பியர்ல எந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆனாலும் இட் வில் ட்ரை டு மூவ் டுவர்ட்ஸ் இஸ் லெஃப்ட். ஸோ இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் வருது அப்படின்னா அது இப்படி லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல மூவ் ஆகும். ஓகே, ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இங்கேருந்து வருதுன்னா அது இப்படி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மூவ் ஆகும். ஸோ இட் வில் டென் டு மூவ். இப்படி வரும்போது இதான லெஃப்ட், இப்படி போகும்போது இது லெஃப்ட். ஸோ நார்த் ஹெமிஸ்பியர்ல எந்த ஆப்ஜெக்ட் மூவ் பண்ணாலும் இட் வில் டென் டு மூவ் டுவர்ட்ஸ் இட்ஸ் ரைட். சதர்ன் ஹெமிஸ்பியர்ல எந்த ஆப்ஜெக்ட் மூவ் பண்ணாலும் இட் வில் டென் டு மூவ் டுவர்ட்ஸ் இட்ஸ் லெஃப்ட். இது ஏன் நடக்குது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் தி ரொட்டேஷன் ஆஃப் தி எர்த். ரொட்டேஷன் ஆஃப் தி எர்த் எப்படி கோரியாலிஸ் எஃபெக்ட் உருவாக்குது அப்படிங்கிறது நான் ப்ரெஷர் பெல்ட் வீடியோலேயே டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ போய் பாருங்க. ஸோ இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நார்த் ஹெமிஸ்பியர்ல ரைட்டுக்கும் சதர்ன் ஹெமிஸ்பியர்ல லெஃப்ட்டுக்கும் மூவ் ஆகிறதுக்கு பேர் தான், மூவ் ஆகிறத வந்து தான் ஃபெரல்ஸ் லா அப்படின்னு சொல்றோம். ஓகே, இந்த ஃபெரல்ஸ் லா அப்படிங்கிற இந்த லாவை பேஸ் பண்ணி தான் இது மூவ் ஆகுது. ஸோ இப்படி மூவ் ஆகிறது இதை தான் வந்து கோரியாலிஸ் எஃபெக்ட் ஆர் கோரியாலிஸ் ஃபோர்ஸ் சொல்றோம். ஸோ கோரியாலிஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நம்ம மிஸ்னோமர், நம்ம அதை ஃபோர்ஸ்னு சொல்லக்கூடாது. இங்கே எந்த ஒரு ஃபோர்ஸும் ஆக்ட் பண்ணல. எர்த்தோடைய ரொட்டேஷன் இருக்குல்ல, ஸோ எர்த்தோடைய ரொட்டேஷன் வந்து ஈக்குவேட்டர்ல ரொம்ப ஹையாகவும் போல்ஸ்ல வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். ஏன்னா ஈக்குவேட்டர்ல ஒரு எர்த் வந்து ஒரு ஸ்பியர். ஸோ ஈக்குவேட்டர்ல இந்த லாஞ்சிடியூடோடைய சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஆனா ஈக்குவேட்டரோட லாஞ்சிடியூடோட சர்க்கம்ஃபரன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி, ஏன்னா அது ஸ்பியரா இருக்கிறதுனால. ஸோ சென்டர்ல இங்கே தான் வந்து பல்ஜா இருக்கும். போல்ஸ் ரீஜன்ல இந்த மேலே வந்து போக 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 லாஞ்சிடியூடோட சைஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ அப்படி இருக்கும்போது என்டையர் எர்த்தும் 24 ஹவர்ஸ்ல ரொட்டேட் ஆகுதுன்னா இந்த ஏரியால அதிகமான டிஸ்டன்ஸ் 24 ஹவர்ஸ்லயும் இந்த ஏரியால கம்மியான டிஸ்டன்ஸ் 24 ஹவர்ஸ்லயும் சுத்துறதுனால தேர் இஸ் அ டிஃபரன்ஸ் ஆஃப் ஸ்பீட் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் எர்த் பிட்வீன் ஈக்குவேட்டர் அண்ட் போல்ஸ். இந்த டிஃபரன்ஸ் இன் ஸ்பீட் ஆஃப் ரொட்டேஷனால தான் நமக்கு கோரியாலிஸ் எஃபெக்ட் வந்து நடக்குது. ஸோ ஈக்குவேட்டர்ல when there is high speed of rotation lower the Coriolis effect, lower the speed higher the Coriolis effect. அதனால கோரியாலிஸ் எஃபெக்ட் வந்து ஈக்குவேட்டர்ல கம்மியாகவும் போல்ஸ் கிட்ட அதிகமாகவும் இருக்கு. ஸோ ஈக்குவேட்டர்ல கம்மியா இருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்கறோம். இந்த கோரியாலிஸ் எஃபெக்ட்னால என்ன ஆகுது, விண்டு வந்து நார்தன் ஹெமிஸ்பியர்ல டுவர்ட்ஸ் இட்ஸ் ரைட் வந்து மூவ் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ நம்ம என்ன பார்த்தோம், இப்போதான் ப்ரெஷர் கிரேடியன்ட் முடிவு பண்ணுதுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல ப்ரெஷர் கிரேடியன்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஸோ இங்க 900, இங்க வந்து 1025. ஸோ இங்க வந்து ஹைல இருந்து லோக்கு தான் வந்து விண்டு வந்து போகுது. நம்ம ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா விண்டு இப்படி பர்பெண்டிகுலரா போகும் அப்படின்னு நினைப்போம். பட் நார்தன் ஹெமிஸ்பியரா இருந்ததுன்னா பிகாஸ் ஆஃப் கோரியாலிஸ் எஃபெக்ட்னால இது அப்படியே இப்படி ரைட் திரும்பும். ஓகே, ஸோ இப்படி அப்படியே இப்படி ரைட் திரும்பும். ஓகே, ஸோ இந்த டிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது வந்து
நார்தன் ஹெமிஸ்பியர்ல நம்ம போக போக இந்த டிஃப்ளெக்ஷன் வந்து ரொம்ப இன்டென்சிஃபை ஆகிட்டே போகும். ஸோ அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து 900 வச்சுக்கலாம், இது வந்து 1025 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம நார்மல் கண்டிஷன்ல இப்படி பர்பண்டிகுலராக எக்ஸ்பெக்ட் பண்றோமா? ஆனால் ஈக்குவேட்டர், ஸோ வந்து இது நார்தன் ஹெமிஸ்பியர் அப்படின்னா மோர் க்ளோஸ் டுவர்ட்ஸ் வித் ஈக்குவேட்டர்னா கோரியாலிஸ் ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். மோர் க்ளோஸ் டுவர்ட்ஸ் தி போல்ஸ்னா கோரியாலிஸ் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ மோர் தி டிஃப்ளெக்ஷன் வில் ஹேப்பன் when you go up the latitude. latitudeல மேலே போக போக டிஃப்ளெக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஈக்குவேட்டர் கிட்ட பார்க்கும்போது டிஃப்ளெக்ஷன் வந்து கம்மியாக இருக்கு, இந்த அளவுக்கு தான் டிஃப்ளெக்ஷன் இருக்கு. ஸோ அப்படியே கொஞ்சம் ஒரு 10 டிகிரி லேட்டிடியூட் போனீங்கன்னா டிஃப்ளெக்ஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுவே வந்து இன்னும் ஒரு 20 டிகிரி லேட்டிடியூட் போனீங்கன்னா டிஃப்ளெக்ஷன் இன்னும் அதிகமாக இருக்கும். அதுவே வந்து நீங்க கிட்டத்தட்ட ஒரு 30 டிகிரி நார்த்துக்கோ இல்லை 30 டிகிரி சவுத்துக்கோ போகும்போது இந்த டிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஃப்ளெக்ஷன் வந்து இட்ஸ் சோ ஹை தட் இட் இஸ் ஆல்மோஸ்ட் parallel டு தி ஐசோபார். நீங்க 30 டிகிரி நார்த்தில் போனீங்கன்னு வைங்களேன், இந்த டிஃப்ளெக்ஷன் வந்து parallel டு தி ஐசோபாரா இருக்கு. இது parallel டு தி ஐசோபாரா இருக்கிறதுனால என்ன ஆயிடுது, இட் இஸ் ஆல்மோஸ்ட் கோயிங் parallel. ஜென்ரலா வந்து விண்டோட டைரக்ஷன் வந்து பெர்பெண்டிகுலர் டு தி ஐசோபார் தான். இந்த ஐசோபார் இப்படி போகுதுன்னா ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு பெர்பெண்டிகுலராக இப்படி தான் விண்டு போகும்னு பார்த்தோம். பட் கோரியாலிஸ் எஃபெக்ட்னால அது கொஞ்சம் ரைட்டுக்காக போகுது. ஆனால் நீங்கள் நார்தன் லேட்டிடியூட்ல மேலே ஏற ஏற என்ன ஆகுது, இந்த கிரேடியன்ட் அதிகமாயிட்டே போகுது, கோரியாலிஸ் எஃபெக்ட் வந்து அதிகமாயிட்டே போகுது. 30 டிகிரி நார்த்துக்கு போகும்போது என்ன ஆயிடும், இட் இஸ் ஆல்மோஸ்ட் parallel டு ஐசோபார். இப்படி த winds which are moving parallel to isobar is called as geostrophic wind. Geostrophic winds are those winds. ஸோ நார்மல் விண்ட்ஸ் வந்து பொதுவாக ப்ரெஷர் கிரேடியன்ட்டுக்கு பெர்பெண்டிகுலராக தான் போகும். ஹை ப்ரெஷர்னா இப்படி பெர்பெண்டிகுலராக தான் போகுது. கோரியாலிஸ் எஃபெக்ட்னால கொஞ்சம் இப்படி டிஃப்ளெக்ட் ஆகுது. ஜியோஸ்ட்ராபிக் விண்ட்ஸ் ஆர் தோஸ் விண்ட் பிகாஸ் ஆஃப் ஹை கோரியாலிஸ் எஃபெக்ட் த டிஃப்ளெக்ஷன் இஸ் சோ ஹை தட் தே ஆர் ஆல்மோஸ்ட் parallel டு இந்த ஐசோபார்ஸ். ஸோ இப்படி பேரலாக இருக்கிறதுனால என்ன ஆயிடுது, இந்த 30 டிகிரி நார்த்தில் நீங்கள் போகும்போது இது ஈக்குவேட்டர், இது வந்து 30 டிகிரி நார்த். இந்த 30 டிகிரி நார்த்தில் போகும்போது இந்த இடத்துல விண்டு வந்து ஆல்மோஸ்ட் வெஸ்ட் டு ஈஸ்டா மாறிடுது. இதுக்கு மேல இருக்கிற எல்லா விண்டுமே ஆல்மோஸ்ட் வெஸ்ட் டு ஈஸ்டா மாறி இந்த மாதிரி வந்து ஒரு பேரியரை உருவாக்கிடுது. ஸோ இந்த வெஸ்ட் டு ஈஸ்ட் விண்ட் பேரியர், இதை தான் வந்து நம்ம என்ன சொல்றோம், இந்த ஜியோஸ்ட்ராபிக் விண்ட் விச் இஸ் அட் தி 30 டிகிரி நார்த், இது வந்து கரெக்டா எங்க இருக்கு அப்படின்னா சப்போலார் ஹைக் மேல இருக்கும். நம்ம போன வீடியோவான ப்ரெஷர் கிரேடியன்ட் வீடியோலேயே இதை பத்தி பேசியிருப்போம். சப்போலார் ஹைக் மேல தான் இது வாலா இருக்கும். அதனால தான் என்ன ஆகுது, ஈக்குவேட்டர்ல இருந்து மேல ரைஸ் ஆகிற அந்த ஏர் வந்து இந்த வாலை ஹிட் பண்ண பிறகு ஆட்டோமேட்டிக்கா சப்போலார் ஹைல வந்து குறையுது. ஸோ ஈக்குவேட்டர்ல சூடாகிறதுனால ரைஸ் ஆகிற காத்து வந்து ஆட்டோமேட்டிக்கா சப்போலார் ஹைல ஏன் வந்து இறங்குது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் தி வால் கிரியேட்டட். ஓகே, இந்த கரெக்டா இந்த வாலுக்கு மேல தான் வந்து இந்த ஜியோஸ்ட்ராபிக் விண்ட் வந்து வெஸ்ட் டு ஈஸ்ட் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கும். இதை தான் நம்ம டிராபிக்கல் ஜெட் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஒரு ஜெட் ஸ்ட்ரீமான டிராபிக்கல் ஜெட் ஸ்ட்ரீம் இதுதான். ஸோ டிராபிக்கல் ஜெட் ஸ்ட்ரீம் நடத்துறப்போ நான் திரும்ப இந்த டாப்பிக்கை வந்து ரீகால் பண்றேன். ஸோ டிராபிக்கல் ஜெட் ஸ்ட்ரீம் இஸ் நத்திங் பட் ஜியோஸ்ட்ராபிக் விண்ட்ஸ். பொதுவாக ஜெட் ஸ்ட்ரீம் எல்லாமே ஜியோஸ்ட்ராபிக் விண்ட்ஸ், ஏன்னா அது ஐசோபார்க்கு அப்படியே பேரலா போகும். ஓகே, ஸோ ஜெட் ஸ்ட்ரீம் பற்றி பேசுகிறப்போ அதை நான் திருப்பி ரீகால் பண்ணுறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஜென்ரேட்டட். ஸோ ஒரு விண்டு வந்து அடுத்த ஃபேக்டர் எது வந்து டிட்டர்மைன் பண்ணுதுன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஸோ லேண்டுக்கு பக்கத்தில் இருக்கும்போது லேண்டோட இம்பாக்ட், லேண்டில் வந்து மலைகள் இருக்கு, இந்த மாதிரி பிளாட்டோ இருக்கு, இந்த மாதிரி ஹில்ஸ் இருக்கு, இந்த மாதிரி இருக்கிறதுனால லேண்டுக்கு பக்கத்தில் ஒரு விண்டு போகும்போது இந்த லேண்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே அந்த விண்டு மேலே ஒரு ஃப்ரிக்ஷனை உருவாக்குறதுனால கொஞ்சம் ஸ்பீடு வந்து குறையும். ஸோ லேண்ட்லேருந்து மேலே போக போக என்ன ஆயிடுது, விண்டோட ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கு. ஏன் அதிகமாக இருக்கு அப்படின்னா ஏன்னா இந்த லேண்டோட ஃப்ரிக்ஷன் வந்து குறைஞ்சிரும். ஓகே, ஸோ அப்படி ஒரு 600 மீட்டர் மேலே நீங்கள் போயிட்டீங்கன்னு வைங்களேன், பூமியிலேருந்து 600 மீட்டர் மேலே போயிட்டீங்கன்னா எர்த்தோட ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து அந்த விண்டு எஸ்கேப் ஆயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது தான் இந்த கோரியாலிஸ் ஃபோர்ஸோட எஃபெக்ட் இன்னும் அதிகமாக இருக்கும். ஜியோஸ்ட்ராபிக் விண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த மாதிரி ஹைட்ல தான் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஸோ எர்த்து கிட்ட ஜியோஸ்ட்ராபிக் விண்ட்ஸ் இருக்காது, கொஞ்சம் மேலே இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ட்ரோபோபாஸ் கிட்ட தான் நம்ம இந்த ட்ரோபோஸ்பியரோட ஒரு முடிவு இருக்குல்ல. ஸோ ட்ரோபோஸ்பியர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர்ல இருக்கும். இந்த 10 கிலோமீட்டரோட இந்த முடிவில் தான் உங்களுக்கு வந்து இந்த ஜியோஸ்ட்ராபிக் விண்ட்ஸோட இன்டென்சிட்டி ஹையா இருக்கும். ஸோ அந்த ரீஜன்ல அதனால தான் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது, ஏன்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து கம்மியா இருக்கிறதுனால. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி 3 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் விச் டிட்டர்மைன்ஸ் தி ஃப்ளோ ஆஃப் தி விண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரெஷர் கிரேடியன்ட், எவ்வளோ ப்ரெஷர் டிஃபரன்ஸ் இருக்கோ அவ்வளோ ஸ்பீடா போகுது. ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு தான் டைரக்ஷன் இருக்க போகுது. ஸோ தட் டிட்டர்மைன்ஸ் தி டைரக்ஷன். அதே மாதிரி கோரியாலிஸ் எஃபெக்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் ரைட் டிஃப்ளெக்ஷன் அண்ட் லெஃப்ட் டிஃப்ளெக்ஷன் நார்த் அண்ட் சவுத் ஹெமிஸ்பியர் ரெஸ்பெக்டிவ்லியில் இருக்கு. ஸோ அந்த டிஃப்ளெக்ஷன் வந்து ரொம்ப மேலே நார்த் லேட்டிடியூட்ல போக போக அதிகமாக இருக்கிறதுனால ஒரு 30 டிகிரி லேட்டிடியூட்லேயே அது இட்ஸ் டிஃப்ளெக்டிங் சோ மச் ரைட் இன் சச் அ வே தட் இட் இஸ் கிரியேட்டிங் அ வால். அந்த வால் தான் வந்து ஒரு ஜியோஸ்ட்ராபிக் விண்ட் வால் அப்படின்னு இருக்கு. இந்த ஜியோஸ்ட்ராபிக் விண்ட் வால் பற்றி இந்த வீடியோ ப்ரெஷர் பெல்ஸ் வீடியோவில் இன்னும் டீட்டெயில்டாக பேசியிருக்கேன். இதை புரியாதவங்க போய் அதை பார்த்துட்டு வாங்க. அதை பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப புரியும். ஆக்சுவலி இந்த ப்ரெஷர் பெல்ட் அப்படிங்கிற இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து இன்னும் நல்லா புரியும். ஓகே,
ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம கிளாசிஃபிகேஷன் ஆஃப் விண்ட் பார்க்க போகிறோம். ஸோ விண்ட் ஆர் கிளாசிஃபைட் பேஸ்ட் ஆன் தேர் டியூரேஷன். எவ்வளோ டியூரேஷனுக்கு அது வந்து ஹிட் பண்ணுது, டியூரேஷன், டைரக்ஷன் அண்ட் அதே மாதிரி ரீஜனல், எவ்வளோ ரீஜனை அது கவர் பண்ணுது. இந்த 3 ஃபேக்டரை வச்சு நம்ம விண்டை வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். ஓகே, பர்மனன்ட் விண்ட், சீசனல் விண்ட் அண்ட் லோக்கல் விண்ட் அப்படின்னு நம்ம 3ஆ பிரிக்கிறோம். ஓகே, பர்மனன்ட் விண்ட் அப்படின்னா என்னதுன்னா, தே ஆர் பிரசன்ட் த்ரூ அவுட் தி இயர். த்ரூ அவுட் த இயர் வந்து அது வந்து ஹிட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதனால தான் அதை பர்மனன்ட் விண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ பிளானட்டரி விண்ட்ஸ் ஆன ட்ரேட் விண்ட்ஸ், வெஸ்டர்லிஸ், போலார் ஈஸ்டர்லிஸ்லாம் த்ரூ அவுட் தி இயர் பர்மனண்டா அது வந்து ஒரு லார்ஜ் ஏரியால சுத்திக்கிட்டே இருக்கு. ஓகே, ஸோ இந்த வந்து நம்மளுடைய இந்த டயக்ராம். இதை பத்தி நம்ம அந்த ப்ரீவியஸ் வீடியோல பேசியிருப்போம். ஸோ டிராபிக்கல் ட்ரேட் விண்ட்ஸ், அதாவது சப்ட்ராபிக்கல் ட்ரேட் விண்ட்ஸ், அதுக்கப்புறம் வெஸ்டர்லிஸ், அப்புறம் போலார் ஈஸ்டர்லிஸ், இதெல்லாமே வந்து பர்மனண்டா அப்படியே வந்து அந்த 2 ப்ரெஷர் பெல்ட்டுக்கு நடுவில் போயிட்டே இருக்கு. ஸோ அதனால இதெல்லாம் வந்து நம்ம பர்மனன்ட் விண்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த பர்மனன்ட் விண்ட் பத்தி டீடைல்டா நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்துட்டோம். அடுத்து சீசனல் விண்ட். ஸோ சீசனல் விண்டுக்கு இன்னொரு பேர் பீரியாடிக் விண்டு இருக்கு, இதுக்கு இன்னொரு பேர் செகண்டரி விண்டுன்னு இருக்கு. இந்த பர்மனன்ட் விண்டுக்கு பிரைமரி விண்டுனும் சீசனல் விண்டுக்கு செகண்டரி விண்டு அப்படிங்கிற இந்த பேரும் இருக்கு. ஸோ சீசனல் விண்ட், செகண்டரி விண்ட், பீரியாடிக் விண்ட்ஸ் எல்லாமே ஒரே தான். ஸோ சீசனல் விண்ட் அப்படின்னா என்னதுன்னா, சீசனுக்கு ஏற்ற மாதிரி அதோட டைரக்ஷன் மாறும். இப்போ அதில் ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து மான்சூன். ஸோ மான்சூன் விண்டை பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஜூன்ல இருந்து கிட்டத்தட்ட அக்டோபர் வரைக்கும் இது சவுத் வெஸ்ட் டைரக்ஷன்ல போகும். அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ல வரும். ஸோ நார்த் ஈஸ்ட்ல இருந்து சவுத் வெஸ்ட்டுக்கு வரும். ஸோ ஜூன்ல இருந்து அக்டோபருக்கு சவுத் வெஸ்ட்ல இருந்து நார்த் ஈஸ்ட்டுக்கு போகும். ஸோ இந்த மாதிரி 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி இதோட டைரக்ஷன் மாறுதுல்ல, இது வந்து சீசனல் விண்ட் ஆர் பீரியாடிக் விண்ட். அதே மாதிரி சீசனல் ஆர் பீரியாடிக் விண்ட்ல இன்னொரு டைப் என்னதுன்னா, அதோட டைரக்ஷன் மாறுற மாதிரி. ஸோ பகல் நேரத்துல சீ பிரீஸ் ஆகும், இரவு நேரத்துல லேண்ட் பிரீஸ் ஆகும் இருக்கிற இதுவும், பகல் நேரத்துல இது வந்து மவுண்டன் பிரீஸ் ஆகும், இரவு நேரத்துல வேலி பிரீஸ் ஆகும் இருக்கிற இதுவும் பீரியாடிக் விண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா பகல் நேரத்தில் ஒரு டைரக்ஷன், இரவு நேரத்தில் ஒரு டைரக்ஷனா இருக்கிறதுனால இதுவும் பீரியாடிக் விண்ட்ஸ் கீழே வருது. 3வது கிளாசிபிகேஷன் வந்து லோக்கல் விண்ட்ஸ். லோக்கல் விண்ட்ஸ் அப்படின்னா என்னதுன்னா, ஒரு குட்டி ரீஜனை தான் இது கவர் பண்ணுது. ஸோ எர்த் அப்படியே ஃபுல்லா இல்லாம ஒரு சின்ன ரீஜனை மட்டும் கவர் பண்றதுனால இதுக்கு லோக்கல் விண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். லோக்கல் விண்ட்ஸ் ஏகப்பட்ட டைப் இருக்கு. லூ, சினூக், ஃபோன், மிஸ்ட்ரல், சிரோக்கோ, ஹர்மாட்டான், இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. அது எல்லாமே பார்ப்போம். ஸோ லோக்கல் விண்ட்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு சின்ன லோக்கலைஸ் ரீஜனை தான் அவங்க கவர் பண்றாங்க. ஓகே, ஸோ இது பர்மனன்ட் விண்டு. இதான் வந்து கிட்டத்தட்ட மான்சூன். ஸோ மான்சூன்னா என்னன்னு பிரீஃபா நான் இங்க சொல்லிடுறேன். மான்சூனை பத்தி டீடைல்டா வந்து நம்ம தனியா இன்னொரு வீடியோல பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் கண்டிஷன்ல எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மான்சூன் விண்ட் எப்படி உருவாகுது அப்படின்னு டக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இங்க வந்து நமக்கு லேண்ட் இருக்கு, இங்க வந்து ஓஷன் இருக்கு, இது வந்து ஈக்குவேட்டர். ஓகே, ஸோ நார்மல் கண்டிஷன்ல நமக்கு இப்படிதான் வந்து ட்ரேட் விண்ட்ஸ் இருக்கும். ஓகே, இது வந்து நார்தர்ன் ட்ரேட் விண்ட்ஸ், இது சதர்ன் ட்ரேட் விண்ட்ஸ். ஸோ நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ், சவுத் வெஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ் அப்படின்னு 2 ட்ரேட் விண்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கிறது. இந்த ட்ரேட் விண்ட்ஸ்ல இப்போ சதர்ன் ஹெமிஸ்பியர்ல வருவோம். இப்போ சம்மர் சீசன்ல என்ன ஆகுது, ஐடிசிஇசட் ஈக்குவேட்டர் மேல இல்லாம கொஞ்சம் நார்த் வேர்டா ஷிஃப்ட் ஆயிடுது. கிட்டத்தட்ட 20 டிகிரி நார்த் வரைக்கும் ஐடிசிஇசட் ஷிஃப்ட் ஆயிடுது. ஸோ 20 டிகிரி நார்த் ஐடிசிஇசட் ஷிஃப்ட் ஆகும்போது இந்த ப்ரெஷர் விண்ட்ஸும் அது கூட சேர்ந்து, ட்ரேட் விண்ட்ஸும் வந்து அது கூட சேர்ந்து ஷிஃப்ட் ஆயிடும். ஓகே, இப்போ உங்களுக்கு சம்மர் சீசன்ல லேண்ட் இங்க இருக்கு, ஈக்குவேட்டர் இங்க இருக்கு, நம்மளோட ஐடிசிஇசட் வந்து இங்க 20 டிகிரி நார்த்ல வந்துடும். இப்படி 20 டிகிரி நார்த்ல வரதுனால உங்களுக்கு இந்த சவுத் ஹெமிஸ்பியர்ல இருக்கிற ட்ரேட் விண்ட்ஸும் வந்து அதை நோக்கி தான் போகும். ஸோ இது ஈக்குவேட்டர் வரைக்கும் வரும்போது இந்த டைரக்ஷன்ல வருது. ஈக்குவேட்டரை தாண்டி மேலே போகும்போது என்ன ஆயிடுது, டுவர்ட்ஸ் ரைட் டிஃப்ளெக்ட் ஆயிடுது. ஈக்குவேட்டர் கீழே வரைக்கும் டுவர்ட்ஸ் லெஃப்ட் டிஃப்ளெக்ட் ஆகும், அதனால இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஈக்குவேட்டர் தாண்டின பிறகு நார்தன் ஹெமிஸ்பியருக்குள்ள வந்துருது. நார்தன் ஹெமிஸ்பியருக்குள்ள வரும்போது டுவர்ட்ஸ் ரைட் வந்து இது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நார்தன் ஹெமிஸ்பியருக்கு வந்த பிறகு டுவர்ட்ஸ் ரைட் வந்து டிஃப்ளெக்ட் ஆகி தான் இந்த ஐடிசிஇசட் வந்து சேருது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நார்தன் ஹெமிஸ்பியர்ல இருக்கிற ட்ரேட் விண்ட்ஸ் எல்லாம் இந்த டைரக்ஷன்லேயே போயிட்டு இருக்கும். ஸோ இப்படி சவுத் ஹெமிஸ்பியர்ல இருக்கிற இந்த சவுத் வெஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ் எல்லாமே, சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ் எல்லாமே ஈக்குவேட்டரை கிராஸ் பண்ண பிறகு டுவர்ட்ஸ் ரைட் வந்து கோரியாலிஸ் எஃபெக்ட்னால டிஃப்ளெக்ட் ஆகிறதுனால இது சவுத் வெஸ்டர்லி டைரக்ஷன்ல வந்து லேண்டுக்குள்ள வந்து ஹிட் பண்ணும். இதுதான் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அதான் வந்து இந்த டயக்ராம் சொல்லுது. இந்த டயக்ராம்ல உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, ஐடிசிஇசட் வந்து கொஞ்சம் நார்தன் ஹெமிஸ்பியர்ல ஷிஃப்ட் ஆன பிறகு சவுத்துல இருந்து வரக்கூடிய இந்த விண்டெல்லாம் ஈக்குவேட்டரை கிராஸ் பண்ண பிறகு கோரியாலிஸ் எஃபெக்ட்னால ரைட்ல டிஃப்ளெக்ட் ஆகுது. அப்படி அந்த ரைட்ல டிஃப்ளெக்ட் ஆகி சவுத் ஈஸ்டர்லி ட்ரேட் விண்ட்ஸ் சவுத் வெஸ்ட் விண்ட்ஸா மாறி சவுத் வெஸ்ட் மான்சூனா நமக்கு ஹிட் பண்ணுது. ஓகே, ஸோ சம்மர் சீசன்ல பொதுவாக லேண்ட் மேல லோ ப்ரெஷரும் ஓஷன் மேல ஹை ப்ரெஷரும் இருக்கும். ஸோ ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் வரதுனால இந்த மான்சூன் எஃபெக்ட் உருவாகுது. இதை பத்தி இன்னும் டீடைல்டா இன்னொரு வீடியோல சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன் பார்ப்போம்.
ஸோ இப்போ நம்ம வின்டர் சீசன்ல என்ன ஆயிடுது, ஐடிசிஇசட் கீழே போயிடுது. அதனால திரும்ப என்ன ஆயிடுது, இந்த நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ் எல்லாமே இந்த ரீஜனை வந்து திரும்ப கவர் பண்ணிக்குது. அந்த நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட் என்ன பண்ணுது, பே ஆஃப் பெங்கால்ல கொஞ்சம் மாய்ஸ்சர் எடுத்துட்டு வந்து நம்ம தமிழ்நாடுலையும் ஆந்திராலையும் மழை பெய்ய வைக்குது. ஸோ அதான் வந்து நார்த் ஈஸ்டர்ன் ட்ரேட். ஸோ இதில் ஐடிசிசெட் கீழே இருக்கிறதுனால இப்படி இருக்கும். அது ஈக்குவேட்டர் தாண்டோன்னே இப்படி கீழே போகும். பட் நம்ம அதோட எஃபெக்ட் இல்லை. நமக்கு வந்து இது ஃபுல்லாக நார்த் ஈஸ்டாக மாறிடுது. ஏன் நார்த் ஈஸ்டாக மாறுதுன்னா ட்ரேட் விண்ட்ஸே அப்படியே நார்த் ஈஸ்ட் மான்சூனாக மாறிடும். ஓகே, ஏன் அது மான்சூன் அப்படின்னு சொல்றோம்னா அந்த ட்ரேட் விண்ட் என்ன பண்ணுது, பே ஆஃப் பெங்கால் வந்து மாய்ஸ்சர் எடுத்து வந்து இங்க மழை கொடுக்குதுல, அதனால அது மான்சூன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த சீசனல் ரிவர்சல் ஆஃப் சவுத் வெஸ்ட் அண்ட் நார்த் ஈஸ்ட் தான் வந்து நம்ம மான்சூன் ஃபினாமினன் அப்படின்னு சொல்றோம். இந்த மான்சூன் ஃபினாமினன் பத்தி இன்னும் டீடைல்டா நம்ம இன்னொரு வீடியோல பார்ப்போம். ஸோ லோக்கல் விண்ட். ஸோ இந்த மாதிரி மூணா வந்து நம்ம விண்டை கிளாஸிஃபை பண்றோம். இந்த விண்டோடைய ஒன்னொன்னா இப்போ டைப்ஸ் எடுத்து நம்ம எக்ஸ்பிளனேஷன் பார்த்துடலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் டைப் வந்து லேண்ட் ப்ரீஸ், சீ ப்ரீஸ். ஸோ லேண்ட் ப்ரீஸ், சீ ப்ரீஸ்லாம் வந்து நம்ம வந்து 6ஆம் கிளாஸ்ல இருந்து படிச்சுட்டு இருக்கோம். அதனால இது ரொம்ப ஈஸியான கான்செப்ட். நான் டக்குன்னு முடிச்சிடுறேன். ஸோ டே டைம்ல என்ன ஆகுது, அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க சி இருக்கு, இங்க லேண்ட் இருக்கு. ஓகே, ஸோ டே டைம்ல என்ன ஆகும், சன் இருக்கும்போது நம்ம போன வீடியோல தான் பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெசிபிக் ஹீட் ஆஃப் சி இஸ் ஹையர். ஸோ அதனால சி வந்து ஹீட் ஆகிறதுக்கு லேட் ஆகும், லேண்ட் வந்து இமீடியட்டா ஹீட் ஆயிடும். ஸோ சி ஹீட் ஆகிறதுக்கு ஏன் லேட் ஆகுது, பிகாஸ் ஆஃப் லூஸ் பேக்கிங் ஆஃப் ஆட்டம்ஸ். ஏன்னா லிக்விட் ஸ்டேட்ல இருக்கிறதுனால லூஸ் பேக்கிங் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கு. இங்க லேண்ட் வந்து டைட் பேக்கிங் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கு. ஏன்னா லேண்ட் வந்து சாலிட் ஸ்டேட்ல இருக்கு. ஸோ இங்க டைட் பேக்கிங் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கிறதுனால இமீடியட்டா எல்லா ஆட்டமும் பக்கத்துல இருக்கிறதுனால கண்டக்ஷனால சூடாயிடும். ஸோ அதே மாதிரி லேண்ட் ஏரியால ஒபேக், ஆனா லிக்விடான சி வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட். இங்க வரக்கூடிய இன்சோலேஷன் வந்து ஒரு அதிக டெப்த் வரைக்கும் வந்து ஸ்ப்ரெட் ஆயிடும். ஆனா லேண்ட் மேல வரக்கூடிய இன்சோலேஷன் வந்து ஒரு 10 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ வர்ற இன்சோலேஷன் எல்லாமே 10 சென்டிமீட்டருக்குள்ள கன்ஃபைன் ஆயிடுது. ஆனா சீல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 மீட்டர் வரைக்கும் டெப்த் வரைக்கும் உங்களுக்கு வந்து சன்லைட்டே டைரக்டா இருக்கும். ஸோ 300 மீட்டர் டெப்த் வரைக்கும் சன்லைட்டே டைரக்டா இருக்கிறதுனால அந்த ஹீட் ஃபுல்லாவே டிஸ்பர்ஸ் ஆயிடுது. ஸோ அதனால சி வந்து ஹீட் ஆகிறதுக்கு லேட் ஆகுது, லேண்ட் வந்து எல்லா ஹீட்டும் இங்கே கான்சென்ட்ரேட் ஆகிறதுனால இமீடியட்டா ஹீட் ஆயிடுது. ஸோ இதான் வந்து ஸ்பெசிபிக் ஹீட். So amount of heat required to rise the temperature of a 1 gram of molecule to 1 degree Celsius is called as specific heat. Amount of heat required to rise the temperature of 1 gram molecule to 1 degree Celsius is specific heat. So அந்த specific heat of C வந்து ரொம்ப ஹையா இருக்கிறதுனால இது ஹீட் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஆனா பகல் நேரத்துல லேண்ட் இமீடியட்டா ஹீட் ஆயிடுது. ஸோ இமீடியட்டா லேண்ட் ஹீட் ஆகிறதுனால என்ன ஆயிடுது, இந்த ஹீட்டான காத்து எல்லாமே அப்படியே ஸ்லோவா ரைஸ் ஆகுது. ஓகே, அப்படி ஸ்லோவா ரைஸ் ஆகிற காத்து மேலே ரைஸ் ஆகுது. அப்படி ரைஸ் ஆகும்போது இந்த இடத்துல ஒரு லோ ப்ரெஷர் உருவாக்குது. ஸோ அதே மாதிரி சி வந்து கொஞ்சம் கோல்டரா இருக்கிறதுனால இந்த இடத்துல ஹை ப்ரெஷர் இருக்கு. ஸோ இந்த ஹை ப்ரெஷர்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா விண்டு லோ ப்ரெஷரை நோக்கி மூவ் ஆகும். அதனாலதான் பகல் நேரத்துல மதியானம் ஒரு 1 மணி 2 மணி 3 மணிக்கு அப்புறமா சீல இருந்து லேண்டை நோக்கி காத்து வந்து மூவ் ஆகும். ஏன்னா ஒரு 2 மணி 3 மணி கிட்ட தான் வந்து இந்த ஹீட் வந்து உச்சத்துக்கு போயிட்டு இது எல்லாமே எவாபரேட் ஆகி மேலே போய் இங்க லோ ப்ரெஷர் உருவாகும். இந்த லோ ப்ரெஷரை ஃபில் அப் பண்றதுக்காக கடல் மேல இருக்கிற அந்த கோல்ட் ஏர் அது ஹை ப்ரெஷர்ல இருக்கும். ஸோ ஹாட் ஏர் வந்து லோ ப்ரெஷர்லையும் கோல்ட் ஏர் ஹை ப்ரெஷர்லையும் இருக்கும். இது நம்ம அந்த ப்ரெஷர் பெல்ட் வீடியோல பார்த்தோம். ஸோ இந்த ஹை ப்ரெஷர்ல இருக்கிற இந்த கோல்ட் ஏர் வந்து லோ ப்ரெஷர் ரீஜனை நோக்கி வந்து ஃபில்அப் பண்ணிடும். இது ஃபில்அப் பண்றதுனால இதை தான் வந்து சி ப்ரீஸ் அப்படின்னு சொல்றோம். சீல இருந்து நமக்கு கூலான காத்து வந்து ஒரு 2 மணி 3 மணிக்கு வரும். நீங்க 2 மணி 3 மணிக்கு மெரினா பீச்ல போய் நின்று பாத்தீங்க, பீச்ல போய் நின்னீங்கன்னு வைங்களேன், கோல்டு காத்து உங்களை அடிச்சிட்டு இருக்கும். அதான் வந்து சி ப்ரீஸ். ஓகே, ஸோ தட் இஸ் தி ஃபினாமினன் ஆஃப் சி ப்ரீஸ். ஸோ வார்ம் ஏர் வந்து மேலே போயிடும். அப்படி ரைஸ் ஆன வார்ம் ஏர் கொஞ்சம் ஹைட்டுக்கு போன பிறகு கோல்ட் ஆயிடும். அப்படி கோல்ட் ஆறது வந்து திரும்ப வந்து இங்க சப்ஸ்டியூட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி இருக்கும், பட் எக்ஸாக்ட் சைக்கிளா இருக்காது. ஸோ ஹாட் ஏர் எல்லாம் ரைஸ் ஆயிடுது, அந்த ரைஸ் ஆகி இங்க லோ ப்ரெஷர் உருவாகுது. இந்த லோ ப்ரெஷரை வில் பண்றதுக்கு சீல இருந்து கோல்டு காத்து வருது. இதுதான் சி ப்ரீஸ். அப்போ லேண்ட் ப்ரீஸ்னா என்ன, லேண்ட் ப்ரீஸ் இதோட ஆப்போசிட். ஸோ நைட் டைம். ஸோ நைட் டைம்ல என்ன ஆயிடுது, ஸோ வி ஆர் இன் தி நைட். ஓகே, நைட் டைம்ல நிலா வந்துருச்சு. நிலாவை கொஞ்சம் டீசெண்டா போட்டுக்கலாம். ஸோ அதே சி அதே லேண்ட். ஓகே, இப்போ என்ன ஆயிடுது, நைட் டைம்ல லேண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பீடா கூல் ஆச்சோ அவ்வளோக்கு எவ்வளோ ஹாட் ஆச்சோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா கோல்ட் ஆயிடும். ஏன்னா இந்த சின்ன ரீஜன்ல இருக்கிற ஹீட் எல்லாமே ஈஸியா டிசிபேட் ஆயிடும். ஆனா இங்க வந்து சீல வந்து ஹீட் வந்து என்டையர் வாட்டர் அந்த 300 மீட்டர் வரைக்கும் தண்ணி வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கிறதுனால, ஹீட் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கிறதுனால இது கொஞ்சம் ஹீட் ஆயிருக்குல்ல, இது வந்து இமீடியட்டா கூல் ஆகாது. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த ஹீட் வந்து ஸ்லோவா ஹீட் ஆகுதுல, அதே மாதிரி ஸ்லோவா தான் கூல் ஆகும். ஆனா லேண்ட் வந்து இமீடியட்டா கூல் ஆயிடும். ஸோ அதனால நைட் டைம்ல என்ன இருக்கு, சி மேல கொஞ்சம் ஹாட்டாகவும் லேண்ட் மேல கொஞ்சம் கோல்டாகவும் இருக்கு. ஸோ இங்க ஹாட்டா இருக்கிறதுனால இங்க இருக்கிற ஹாட் ஏர் வந்து கொஞ்சம் ரைஸ் ஆயிடும். ரைஸ் ஆகி இங்க லோ ப்ரெஷர் உருவாக்கும். ஸோ லேண்ட்ல இருந்து சியை நோக்கி நைட் வந்து என்ன ஆகும், லேண்ட் மேல இருக்கிற இந்த ஹை ப்ரெஷர் கோல்டு காத்து வந்து சியை நோக்கி போகும். ஓகே, ஸோ இதை தான் வந்து நம்ம லேண்ட் ப்ரீஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ நைட் டைம்ல லேண்ட் ப்ரீஸ்,
பகல் டைம்ல சீ பிரீஸ். ஸோ அதான் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இப்படி தான் ஏதாவது பேசிக்காக கேட்க முடியும். ஓகே. ஸோ இதை தான் வந்து நம்ம லேண்ட் ப்ரீஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த லேண்ட் ப்ரீஸ் செட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட நைட்டு வந்து ஒரு 12 மணிலேருந்து 1 மணிக்கு அப்புறமா தான் நைட்டு வந்து இந்த லேண்ட் ப்ரீஸ் வந்து செட் ஆகும். ஸோ நீங்க நைட்டு 1 மணிக்கு போயிட்டு பீச்சில் நின்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேண்ட்ல இருந்து தான் சீயை நோக்கி காத்து போயிட்டு இருக்கும். அது வந்து உங்களால கூலா ஃபீல் பண்ண முடியும். நான் ஏன்டா நைட்டு 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போனோங்கிறப்ப நான் ஏன் நைட்டு 1 மணிக்கு பீச்சுக்கு போகணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இன்கேஸ் என்னைக்காவது ஒரு நாள் நீங்க பீச்சுக்கு போற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அப்படின்னா இதை வந்து நீங்க ஃபீல் பண்ண முடியும். மெரினா பீச்ல நீங்க ஃபீல் பண்ணலாம். ஓகே. ஸோ இதுதான் வந்து லேண்ட் ப்ரீஸ். நைட் டைம்ல லேண்ட் வந்து ஹாட்டா இருக்கு. ஏன்னா அது வந்து ஸ்லோவா ஹீட் ஆகிற மாதிரி ஸ்லோவா தான் கூல் ஆகும். ஆனா சி வந்து ஹாட்டா இருக்கு. அது ஸ்லோவா ஹீட் ஆகிற மாதிரி ஸ்லோவா கூல் ஆகும். லேண்ட் வந்து இமீடியட்டா கூல் ஆயிடும். அது இமீடியட்டா கூல் ஆகிறதுனால இந்த இடத்துல ஹை ப்ரெஷரும் சி மேல லோ ப்ரெஷரும் இருக்கும். இந்த ஹை ப்ரெஷர்ல இருந்து லோ ப்ரெஷருக்கு மூவ் ஆகிறதுனால அது லேண்ட் ப்ரீஸ். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். இது ஏன் இவ்வளோ டீட்டெயில்டா நடத்துறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். நம்ம வீடியோன்னு ஒன்று ஆரம்பிச்சுட்டா அதெல்லாம் டீட்டெயில்டா நடத்திடணும். அதனால நடத்திடுறேன். ஓகே. எல்லாருக்கும் புரிஞ்சிடும் அப்படின்னு அவசியம் இல்லைல்ல. அதனால எல்லாத்தையும் நடத்திடுறேன். ஓகே. அடுத்தது வந்து வேலி பீஸ். ஸோ வேலி ப்ரீஸ் அண்ட் மவுண்டன் ப்ரீஸ். ஸோ இங்க டைட்டில்ல லேண்ட் சீன் இருக்கு. இதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. நானே வந்து ஸ்லைடோட பேரை சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே. வேலி ப்ரீஸ், மவுண்டன் ப்ரீஸ் இப்போ பார்க்கலாம். வேலி ப்ரீஸ், மவுண்டன் ப்ரீஸ் எப்படி உருவாகுது அப்படின்னா அதே கான்செப்ட் தான். இது இப்போ நம்ம டே டைம்ல இருக்கோம். ஓகே. வேலி ப்ரீஸ், மவுண்டன் ப்ரீஸ் அப்படிங்கிறது மலைகள்ல உருவாகுது. ஸோ இது வந்து ஒரு ஹில். ஓகே. இது வந்து ஒரு மவுண்டன். மவுண்டனுடைய பள்ளத்தாக்க தான் நம்ம வேலி அப்படின்னு சொல்றோம். இது வந்து வேலி, இது வந்து மவுண்டன். ஸோ பகல் நேரத்தில் என்ன ஆயிடுது, இந்த மவுண்டனுடைய ஸ்லோப்ஸ் எல்லாமே இந்த ரீஜன் எல்லாமே சன்லைட் பட்டு அதிகமா இந்த என்டையர் ரீஜன்லயுமே என்ன ஆகும், இன்சோலேஷன் படுது. இன்சோலேஷன் படுறதுனால இங்க இருக்கிற காத்து எல்லாம் சூடாகி மேல ரைஸ் ஆயிடும். இப்படி மேல ரைஸ் ஆயிடுதா, மேல ரைஸ் ஆகிற இடத்துல இந்த இடத்துல லோ ப்ரெஷர் உருவாகும். இந்த இடத்துல லோ ப்ரெஷர்ஸ் உருவாகிறதுனால வேலி ரீஜன்ல இருக்க காத்து எல்லாம் இந்த லோ ப்ரெஷர் வந்து ஃபில் அப் பண்ணும். அப்படி ஃபில் அப் பண்ணும்போது அதுவும் சூடாகி அதுவும் மேல ரைஸ் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்லி டே டைம்ல மவுண்டனோட ஸ்லோப்ஸ் எல்லாமே வந்து ஹாட் ஆகி அந்த ஹாட் ஆகிறதுனால மவுண்டனோட ஸ்லோப்ஸ்ல இருக்கிற காத்து எல்லாம் சூடாகி மேல ரைஸ் ஆயிடும். அப்படி அது மேல ரைஸ் ஆயிட்டு இருக்கும்போது வேலியில இருக்கிற காத்து எல்லாமே வந்து என்ன ஆகும், இந்த லோ ப்ரெஷரை நோக்கி வந்து இந்த லோ ப்ரெஷரை ஃபில் அப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வேலையில கொஞ்சம் ஹை ப்ரெஷர் இருக்கும். ஓகே. ஏன்னா அங்க சூடு போறதுக்கு முன்னாடியே இங்க வேலியில இட்ஸ் கெட்டிங் ஹீட்டட் அப். இந்த ஸ்லோப்ஸ்ல இட்ஸ் கெட்டிங் ஹீட்டட் அப். ஓகே. ஸோ இந்த ஹை ப்ரெஷர்ல இருந்து இந்த லோ ப்ரெஷரை நோக்கி காத்து வரதுனால வேலியில இருந்து மவுண்டன் ஸ்லோப்ஸ் காத்து வருது. இதுதான் வந்து வேலி ப்ரீஸ் அப்படின்னு சொல்றோம். நைட் டைம்ல என்ன ஆயிடுது, ஸோ நைட் டைம்ல இந்த ஸ்லோப்ஸ் எல்லாமே வந்து இருக்கிற சூடெல்லாம் இமீடியட்டா ஹீட் எல்லாத்தையும் ரேடியேட் பண்ணிடும். அப்படி ஹீட்லாம் ரேடியேட் பண்ணி இந்த மவுண்டனோட ஸ்லோப் வந்து கோல்ட் ஆயிடும். இந்த மவுண்டனோட ஸ்லோப் கோல்ட் ஆகிறதுனால இந்த ஸ்லோப்பு கிட்ட வர காத்துமே வந்து இந்த மவுண்டனோட கோல்டை வந்து பட்டுட்டு அதுவும் வந்து கோல்ட் ஆயிடும். அது கோல்ட் ஆகிறதுனால இந்த கோல்ட் ஏர் எல்லாமே அப்படியே வந்து ஹெவி ஆகி கீழே வந்து டிசென்ட் ஆகி போகும். ஓகே. கோல்ட் ஏர் வந்து ஹெவியா இருக்கும், வார்ம் ஏர் லைட்டா இருக்கும். அதனால தான் வார்ம் ஏர் வந்து மேல ரைஸ் ஆகுது, கோல்ட் ஏர் கீழே நோக்கி வருது. ஸோ நைட் டைம்ல இந்த மவுண்டன்ல இருக்கிற ஹீட் எல்லாமே டெசிபேட் பண்ணிடும். ஸ்பெசிஃபிக் ஹீட் அதே கான்செப்ட் தான். ஸோ அதனால இந்த ரீஜன் கோல்ட் ஆயிடும். இந்த கோல்டா இருக்க இந்த ரீஜன் பக்கத்துல வர காத்து எல்லாமே பட்டு அதுவும் கோல்ட் ஆயிடும். அப்படிப்பட்ட கோல்ட் ஏர்லாம் என்ன ஆகும், ஹெவி ஆகிறதுனால அந்த வெயிட் தாங்க முடியாம அது கீழே வந்து டெசிபேட் ஆகும். ஸோ அதனால தான் என்ன ஆகும், நீங்க வேலி ரீஜன்ல அப்படிலாம் பாத்தீங்கன்னு வைங்களேன், இதான் வந்து 2 மவுண்டன் நடுவில் 2 வேலி அப்படின்னா இந்த மாதிரி இந்த மவுண்டன்ல இருக்கிற இந்த ப்ரீஸ் எல்லாமே கோல்ட் ஆகி கீழே வந்து வேலியை ஃபில் அப் பண்ணும். இதான் வந்து மவுண்டன் ப்ரீஸ் நைட் டைம்ல வரும். ஸோ நைட் டைம்ல மவுண்டன்லலாம் நீங்க பாத்தீங்கன்னா வேலி ரீஜன்லலாம் வந்து அதிகபட்ச டெம்பரேச்சர் இருக்கும், மைனஸ்ல இருக்கும். கொஞ்சம் ஸ்லோப்ஸ்ல கொஞ்சம் வந்து உங்களுக்கு 1 டிகிரி 2 டிகிரி அப்படின்னு இருக்கும். 1 டிகிரி 2 டிகிரி அப்படின்னு கொஞ்சம் பிளஸ்ல இருக்கும். ஆனா வேலி ரீஜன்ல வந்து -5 -10 அப்படின்னு போயிடும். ஏன்னா இந்த வேலி ப்ரீஸ் எல்லாமே வந்து கோல்ட் ஆகி கீழே தான் வந்து ஃபில் அப் பண்ணும். ஸோ அதனால தான் காஷ்மீர் வேலி அப்படிமா அந்த வேலி ரீஜன்ல நைட் டைம்ல பயங்கர கோல்டு இருக்கு. ஸோ அதனால தான் வேலியில தங்கறதுக்கு பதிலாக கொஞ்சம் ஸ்லோப்ஸ்ல வந்து மக்கள் தங்குவாங்க. ஏன்னா வேலி வந்து நைட் டைம்ல ரொம்ப கோல்ட் ஆகிறதுனால. ஓகே. ஸோ திஸ் இஸ் வேலி ப்ரீஸ். ஸோ சி ப்ரீஸ், வேலி ப்ரீஸ் ரொம்ப பேசிக் கான்செப்ட்ஸ். நம்ம லோக்கல் விண்ட்ஸுக்கு போயிடலாம். லோக்கல் விண்ட்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது லூ. லூ அப்படிங்கிற லோக்கல் விண்ட் எங்க ஃபார்ம் ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாசங்கள்ல மார்ச், ஏப்ரல், மே அப்படிங்கிற இந்த 3 மந்த் டைம்ல என்ன நடக்குது அப்படின்னா இந்த 3 மந்த்ல லேண்ட் ரீஜன் ஆஃப் திஸ் ஏரியா, அதாவது லேண்ட் ரீஜன் ஆஃப் கேஞ்சட்டிக் பிளேன்ஸ் வந்து ரொம்ப வந்து ஹாட் ஆயிடுது. இந்த ஹாட் ஆகிறதுனால என்ன ஆயிடுது, இந்த இடத்துல ஒரு லோ ப்ரெஷர் உருவாயிடுது. ஸோ இந்த ரீஜன் ரொம்ப ஹாட் ஆகி இங்க இருக்கிற காத்தெல்லாம் மேல வந்து ரைஸ் ஆயிடுது. ஸோ அப்போ இந்த கேஞ்சட்டிக் பெல்ட்ல லோ ப்ரெஷர் இருக்கு. ஏன் கேஞ்சட்டிக் பெல்ட்ல மட்டும் லோ ப்ரெஷர் இருக்குன்னா, இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு விந்தியா, சத்புரா இருக்கு, இங்க வந்து உங்களுக்கு டெக்கன் பிளாட்டோ இருக்கு.
ஸோ டெக்கன் பிளாட்டூ இருக்கிறதுனால இங்க வந்து ஹிமாலயாஸ் இருக்கு. ஸோ அதனால கரெக்டா இதுதான் ஒரு டனல். மேலே ஹிமாலயாஸ், கீழே வந்து டெக்கன் பிளாட்டூ. இது வந்து பிளாட்டூ கொஞ்சம் ரைஸ்டா இருக்கு. ஸோ இது வந்து தான் லோ ரீஜன்ஸ், அதான் வந்து பிளைன்ஸ். இந்த லோ ரீஜன்ஸ்ல வந்து ஹீட் அதிகமா இருக்கு. ஸோ இந்த ஹீட் அதிகமா இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து காத்தெல்லாம் மேலே ரைஸ் ஆயிடுது. ஸோ அப்போ இங்க லோ ப்ரெஷர் உருவாயிடுது. இந்த லோ ப்ரெஷரை ஃபில் அப் பண்றதுக்காக உங்களுக்கு நார்த் வெஸ்ட் டைரக்ஷன்ல இருந்து ஒரு காத்து வரும். ஸோ இந்த காத்து வந்து கோல்டா இருக்குமான்னு பார்த்தா அதுவும் ஹாட்டா தான் இருக்கு. அது ஏன் ஹாட்டா இருக்குன்னா, அது வந்து மான்சூன் நடத்துறப்போ உங்களுக்கு புரியும். அது ஏன் ஹாட்டா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரீஜன்ல வந்து ஒரு லோ உருவாயிருக்கும். ஆக்சுவலி மார்ச் மாசத்துல இந்த ரீஜன்ல ஒரு லோ உருவாயிருக்கும். லோ பிரஷர். அட்மாஸ்பியரிக் லோ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ட்ரோபோபாஸ் லோ அப்படின்னு சொல்லுவோம். அந்த ட்ரோபோபாஸ் லோல இருந்து இந்த காத்து வந்து இங்க வரும். ஸோ இந்த இந்த ஃபினாமினன் ஏன் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதுக்கு ரிசர்ச் போயிட்டு இருக்கு. ஸோ அதை விட்டுறலாம். ஆனா நார்த் வெஸ்ட்ல இருந்து காத்து வருது அப்படிங்கறத மட்டும் மைண்ட் பண்ணிக்கலாம். இந்த நார்த் வெஸ்ட்ல இருந்து வர இந்த ஹாட்டான காத்து திரும்ப இந்த ரீஜன் ஃபுல்லா வந்து ஃபில் அப் பண்ணிட்டோம். ஆல்ரெடி இங்கேயும் சூடா இருக்கு, வர காத்தும் சூடா இருக்கு அப்படிங்கிறதுனால என்ன ஆயிடுது, இது ஹாட் விண்டா மாறிடுது. இந்த ஹாட் விண்ட் வந்து என்டையர் கேஞ்சட்டிக், ஸோ ராஜஸ்தான், டெல்லி, யூபி, ஹரியானா, பஞ்சாப், அதுக்கப்புறம் வந்து பீகார், ஜார்க்கண்ட் எல்லா ரீஜனுக்கும் வரும். சம்டைம்ஸ் வந்து இது இந்த விந்தியா சத்புராவையும் தாண்டி சம்டைம்ஸ் இது தெலுங்கானா வரைக்கும் வரும். இந்த ஹீட் வேவ்ஸ் அப்படிங்கிறது இதுதான் வந்து நம்ம ஹீட் வேவ்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதுதான் வந்து லூனா வந்து ட்ரை ஹாட் விண்ட். Hot and dry winds which blow very strongly over the northern plains from India and Pakistan in the month of May and June. ஸோ கிட்டத்தட்ட மார்ச், மே அண்ட் ஜூன் அந்த 3 மாசத்துலயும் இருக்கும். இதே டைம்ல இதே ரீஜன்ல கர்நாடகா ரீஜன்ல வரதுக்கு பேர் மேங்கோ ஷவர், கேரளா ரீஜன்ல வரதுக்கு பேர் செரி பிளாசம்ஸ், அண்ட் வெஸ்ட் பெங்கால்ல வர காத்துக்கு பேர் வந்து கால் பைசாக்கி, அண்ட் இது வந்து பர்டோலி சேரா இன் அசாம். இந்த இந்த ஏரியாலலாம் என்ன ஆகும், இந்த விண்ட் வந்து மாய்ஸ்ட் விண்டா இருக்கும். ஆக்சுவலி இந்த இங்க வர விண்டு தான் வந்து கொஞ்சம் ட்ரையா இருக்கு, அதனால அது சூடா இருக்கு. பட் இந்த மாதிரி கோஸ்டல் ஏரியாஸ்ல வர விண்ட் எல்லாமே கொஞ்சம் மாய்ஸ்டா இருக்கு. ஸோ மாய்ஸ்டா இருக்கிறதுனால அதுல கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிறதுனால அதனால மழை பெய்யுது. அந்த மழைனால தான் வந்து இந்த ரீஜன்ல கொஞ்சம் வந்து இந்த லூல இருந்து கொஞ்சம் எஸ்கேப் ஆறாங்க. ஓகே. ஸோ இந்த மேங்கோ ஷவர் இந்த மார்ச் ஏப்ரல்ல வர இந்த மேங்கோ ஷவர்னால தான் கிட்டத்தட்ட வந்து நமக்கு மேங்கோ கல்டிவேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. மேங்கோ ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வில் ஹேப்பன். The direction is from the west to east, அதாவது நார்த் வெஸ்ட் டு சவுத் ஈஸ்ட். இதோட டெம்பரேச்சர் 45 to 50 டிகிரி சி வரைக்கும் சூடா போகும். இட் வில் பி வெரி ஹாட். ஓகே. வெரி ஹாட்டா இருந்து அது வந்து வெட்டா இருந்ததுன்னா மழை பெய்யும். ஆனா வெரி ஹாட் ட்ரையா இருந்ததுன்னா தாங்கவே முடியாது சம்டைம்ஸ். ஸோ அது அது வந்து வெரி ஹாட் அண்ட் ட்ரையா இருக்கும்போது அந்த ஹீட் வந்து உங்களால ஃபீல் ஆக முடியும். ஓகே. ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது வந்து ஃபோன் அண்ட் சினுக். ஃபோன் சினுக் ரெண்டுமே வந்து ஒரே கான்செப்ட் தான். ஓகே. ரெண்டுமே ஒரே கான்செப்ட். அது யூரோப்ல நடந்தா அதுக்கு பேர் ஃபோனு, யூஎஸ்ல நடந்தா அதுக்கு பேர் சினுக். அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த ஃபோனும் சினுக்கும் எப்படி நடக்குது அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு மவுண்டன் இருக்கு. இந்த சைடுல சீயும் இந்த சைடுல லேண்ட் இருக்கு. இப்படி சீக்கும் லேண்டுக்கும் நடுவுல ஒரு மவுண்டன் இருக்கு அப்படிங்கிறது தான் சினாரியோ. இந்த சினாரியோல தான் நமக்கு இந்த சினுக் விண்ட்ஸோ ஃபோன் விண்ட்ஸோ வருது. ஓகே. ஸோ இந்த ஏரியால மாய்ஸ்சர், ஸோ இங்க சி இருக்கிறதுனால இங்க இருந்து வர காத்து வந்து ஆல்மோஸ்ட் வந்து மாய்ஸ்சர் அதிகமா இருக்கிற காத்து. இந்த மாய்ஸ்சர் அதிகமா இருக்கிற காத்து வந்து இந்த மலையை ஹிட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுது, மலையை ஹிட் பண்ணி கொஞ்சம் ரைஸ் ஆகுது. இப்படி இது இப்படி போகணும்னு நினைக்குது. இப்படி போகணும்னு நினைக்கிறப்ப இங்க மலை வந்து பேரியர் ஆயிடுது. பேரியரா இருக்க மலையை தாண்டி போகணுங்கிறதுனால கொஞ்சம் மேலே ஏறுது காத்து அந்த ஃபோர்ஸ்னால. அப்படி மேலே ஏறும்போது என்ன ஆகும், அந்த காத்தோடைய ஸ்பெசிபிக் ஹீட் ரீச் ஆகி அது மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். ஸ்பெசிபிக் ஹீட் ரீச் ஆகி மழை பெய்யும். இதுக்கு தான் ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்படி மாய்ஸ்டா இருக்கக்கூடிய ஒரு ஏர் வந்து என்ன ஆகுது, இப்படி மலையை ஏறும்போது ஸ்பெசிபிக் ஹீட்டை ரீச் பண்றதுனால ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால் கொடுத்துருது. ஸோ ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால் கொடுக்கறதுனால அந்த காத்துல இருக்கிற ஈரப்பதம் எல்லாம் மழையா மாறி இந்த வேலி, அதாவது இந்த விண்ட்வர்ட் சைடுனா விண்ட் வந்து அடிக்கிற சைடு தான் வந்து விண்ட்வர்ட் சைடு அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஆப்போசிட் சைடு தான் வந்து லீவர்ட் சைடு அப்படின்னு சொல்லுவோம். லீவர்ட், இது வந்து விண்ட்வர்ட். ஓகே. விண்ட்வர்ட், லீவர்ட் அப்படின்னா என்னதுன்னா, காத்து வந்து அடிக்கிற ஏரியா விண்ட்வர்ட், காத்தோட ஆப்போசிட் சைடு லீவர்ட். ஸோ இந்த விண்ட்வர்ட் சைடில் இந்த மலையில சைடில் இந்த விண்ட்வர்ட் சைடில் மழை கொடுத்துருது, ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால். அப்படி மழையெல்லாம் கொடுத்துட்டு ஈரப்பதெல்லாம் போன காற்று வந்து ட்ரையாக மாறி உச்சியிலிருந்து அடுத்த சைடு லீவர்ட் சைடு வந்து இறங்கும். அப்படி இறங்கும் போது அது வார்மாக இருக்குது, ட்ரையாகவும் இருக்குது. ஓகே. அது ஏன் வார்மாக இருக்குது, பிகாஸ் ட்ராபிக்கல் ரீஜன், அதனால வார்மாக இருக்குது. ஏன் ட்ரையாக இருக்குது, ஏன்னா இருக்கிற மாய்ஸ்சர்லாம் இங்கே மழையாக பெஞ்சிட்டு, ஸோ இந்த சைடு வரும்போது ட்ரையாக இருக்கும். அப்படி வார்ம் ட்ரை ஏரு மலைக்கு இந்த சைடு வரும், விண்ட்வர்ட் சைடு, லீவர்ட் சைடு ஆர் ரெயின் ஷேடோ சைடு அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து ரெயின் ஷேடோ சைடு ஏன்னு சொல்றோம் அப்படின்னா, இந்த இடத்துல மழை பெய்யாது, இந்த இடத்துல மழை பெய்யுது, இந்த இடத்துல மழை பெய்யாதனால இது ரெயின் ஷேடோ அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ரீஜன்ல வார்ம் ட்ரை ஏர் இப்படி இறங்கி வரும். இப்படி இறங்கி வர வார்ம் ட்ரை ஏர் தான் வந்து யூஎஸ்ல இறங்கி வரப்போ அது சினுக் அப்படின்னு சொல்றோம். இதுவே வந்து ஆல்ப்ஸ்ல யூரோப்ல வந்து அதுக்கு பேர் வந்து ஃபோன் அப்படின்னு சொல்றோம். ரெண்டுமே வார்ம் ட்ரை ஏர். ஃபோனா இருக்கட்டும் சினுக்கா இருக்கட்டும் ரெண்டுமே வந்து வார்ம் ட்ரை ஏர். அது வந்து
கடல்ல இருந்து இப்படி வந்து ராக்கிஸ் மலையில ஏறி இப்படி கனடாலையும் யூஎஸ்லயும் இறங்குறப்போ இதை சினூக் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இது வந்து ஸ்னோ ஈட்டர் அப்படின்னு இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. ஏன் ஸ்னோ ஈட்டர் அப்படின்னா இந்த ரீஜன்ல வந்து கொஞ்சம் வந்து ஐஸ் வந்து படர்ந்துருக்கும். அதே மாதிரி இங்க ஆல்ப்ஸ் இருக்கா, ஆல்ப்ஸுக்கு நார்தர்ன் சைட்ல கொஞ்சம் ஐஸ் இருக்கும். ஸோ இந்த ஏர் வந்து வார்ம் ட்ரையா இருக்கிறதுனால என்ன ஆகுது, வார்ம் அண்ட் ட்ரையா இருக்கிறதுனால இங்க இருக்கிற ஸ்னோ எல்லாத்தையும் அது வந்து மெல்ட் பண்ணிடுது. அப்படி மெல்ட் பண்றப்போ அந்த ரீஜன்ல உங்களால அக்ரிகல்ச்சருக்கு சோயிங் பண்ண முடியுது, உங்களால வந்து அக்ரிகல்ச்சர் ஆரம்பிக்க முடியுது. ஸோ அப்படி அக்ரிகல்ச்சர் ஆரம்பிக்கிறதுனால இதை ஸ்னோ ஈட்டர்னு சொல்றோம். இது வரும்போது வார்ம் ட்ரையா இருக்கிறதுனால எல்லா ஸ்னோவையும் மெல்ட் பண்ணிட்டே போயிடும். அதே மாதிரி மெடிட்டரேனியன்ல இருந்து வந்து இந்த ஆல்ப்ஸ் மலையில ஏறி அது லீவர்ட் சைட்ல இறங்கி போறதுக்கு பேர் தான் ஃபோன் அப்படின்னு சொல்றோம். இங்க வந்து அதுக்கு பேர் ஃபோன், இங்க வந்து அதுக்கு பேர் சினூக். ஓகே, இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் மலை இருக்கோ அந்த எல்லா ரீஜன்லையும் இந்த இந்த எஃபெக்ட் இருக்கும். இதே எஃபெக்ட் வந்து நம்ம வந்து எங்க பார்க்கலாம் அப்படின்னா இந்தியாலையும் பார்க்கலாம். இந்தியாவில் எங்க பார்க்கலாம் அப்படின்னா பெனின்சுலர் ரீஜன்ல இங்க நமக்கு வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கு. ஓகே, சவுத் வெஸ்ட் மான்சூன் வரும்போது இதை நம்ம பார்க்கலாம். வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கிறதுனால வெஸ்டர்ன் காட்ஸுக்கு வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ் ரீஜன், அதாவது கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா வரைக்கும் இந்த வெஸ்டர்ன் கோஸ்டல் ரீஜன்ல தான் அதிகமான சவுத் வெஸ்ட் மான்சூனோட மழை இருக்கும். இந்த வெஸ்டர்ன் காட்ஸ்ல ஏறி அந்த சைட்ல இறங்கி போகும்போது அது ரெயின் ஷேடோவா இருக்கும். இங்க தான் வந்து அது ஹாட் ட்ரையா இருக்கும். ஸோ அதனால தான் கர்நாடகாவுக்கு வெஸ்டர்ன் காட்ஸுக்கு இந்த சைடு ஹாட் ட்ரை வின்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த ஆந்திரா ரீஜன்லாம் ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஏன்னா ஹாட் ட்ரை வின்ஸ் தான் அங்கே போகும், மழை அதனால கொடுக்காது. அதனால தான் என்ன ஆகுது, ஆந்திராலையும் தமிழ்நாடுலையும் நமக்கு சவுத் வெஸ்ட் மான்சூன்ல மழை இருக்கிறது இல்லை. ஏன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் நிறுத்தி எல்லா மழையும் எடுத்துக்கிட்டு நமக்கு ஹாட் ட்ரை விண்ட் தான் கொடுக்குது. நமக்கு ஜூன் மாசத்துல, ஜூன் ஜூலை மாசம் ஆடி மாசத்துல காத்து மட்டும் அடிக்கும். அதுதான் இந்த காத்தா வந்துருது. ஆனா மழை இருக்கிறது இல்லை. ஸோ ஸ்ட்ராங் டஸ்டி ட்ரை வார்ம் லோக்கல் விண்ட் இன் தி ஆல்ப் சைடு இஸ் கால்ட் அஸ் ஃபோன். இது வந்து விண்வர்ட் சைடில் ஏறி லீவர்ட் சைடில் இறங்குவோம். லீவர்ட் சைடு விண்வர்ட் சைடில் ஏறும்போது எல்லா மழையும் கொடுக்கறதுனால லீவர்ட் சைடில் இட் வில் ஜஸ்ட் பி வார்ம் அண்ட் ட்ரை. ஸோ த டெம்பரேச்சர் ஆஃப் தி விண்ட் வேரிஸ் ஃப்ரம் 15 to 20 டிகிரி. அதனால என்ன ஆயிடுது, அங்கே இருக்கிற ஸ்னோ எல்லாத்தையும் மெல்ட் பண்ணி அது வந்து மேக்கிங் பாஸ்டர் ரெடி ஃபார் அனிமல் கிரேசிங் அண்ட் லேண்ட் ரெடி ஃபார் கல்டிவேஷன். ஸோ கிரேப்ஸோடைய ரைப்பனிங்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து ஆல்ப்ஸ் ரீஜன், இந்த மெடிட்டரேனியன் ரீஜனில் தான் கிரேப்ஸ் கல்டிவேஷன் நிறையா இருக்குது. ஸோ அது கிரேப்ஸோட ரைப்பனிங்கு யூஸ் ஆகுது. சினூக் அப்படிங்கிறது யூஎஸ்ஏல இருக்குது. அந்த யூஎஸ்ஏ கனடாவில் ராக்கி மவுண்டன்ஸ்க்கு இந்த சைடு. ஓகே, ஸோ இது ராக்கி மவுண்டன்ஸ்க்கு இந்த சைடு இங்கே தான் என்ன பண்ணுவாங்க, இந்த ரீஜனில் லும்பரிங் அப்படிங்கிறது ஹையாக இருக்குது. லும்பரிங் அப்படின்னா என்னதுன்னா, அதாவது ஃபார்ம் ஃபாரஸ்ட்ரினா என்ன, மரங்களை வந்து வளர்த்து அதுலேருந்து வுட் எடுக்கிறது. ஓகே, அந்த வுட் எடுக்கிற அந்த லும்பரிங்லாம் இங்கே தான் ஹையாக இருக்கும். ஸோ இந்த விண்டு வரதுனால ஸ்னோவெல்லாம் மெல்ட் ஆகி மரம் வெட்டுறதுக்கு அது ஈஸியாக இருக்குது ஃபார் வுட் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ அடுத்து வந்து சிரோக்கோ அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு விண்டு. இதுக்கு பேர் வந்து பிளட் ரெயின் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். ஓகே, ரத்த மழை. வானின் நீளம் எல்லாம் செம்மையானால் செம்மலை தானே அப்படின்னு வைரமுத்து கூட அந்த செக்கச்சி வந்த வானத்துல ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு. வானின் நீளம் எல்லாம் உதிரமானால் செம்மலை தானே வையம் எங்குமே அப்படிங்கிற மாதிரி செக்கச்சி வந்த வானம்ல அந்த பாட்டு வரும். ஸோ அந்த பாட்டு கேளுங்க, செக்கச்சி வந்த ஆல்பம் சூப்பராக இருக்கும். ஸோ சிரோக்கோ அப்படிங்கிறது தான் அந்த செக்கச்சி வந்த வானத்துலேருந்து வரக்கூடிய பிளட் ரெயின். ஓகே, ஸோ அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நான் சும்மா லிங்க் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம சிரோக்கோனா என்னன்னு பார்த்துடலாம். சிரோக்கோ வந்து மெடிட்டரேனியன் ரீஜனில் வரக்கூடிய ஒரு காற்று, அதாவது சஹாரா ரீஜன். ஸோ நமக்கு இதுதான் வந்து மெடிட்டரேனியன் சி, இது வந்து யூரோப்பு, இது வந்து ஆப்பிரிக்கா. ஸோ ஆப்பிரிக்காவுடைய சஹாரா ரீஜனில் நமக்கு வார்மான ஏர் வந்து நார்தன் டைரக்ஷனை நோக்கி போகுது. ஓகே, நார்தன் டைரக்ஷனை நோக்கி போகுது. இந்த இடத்துல லோ இருக்கு, இந்த சப்போலார் லோ, அதாவது வின்டர் சீசன்ல இந்த இடத்துல சப்போலார் லோ வந்து நமக்கு உருவாயிடும். சப்போலார் லோ வந்து கொஞ்சம் இறங்கி இருக்குல்ல, அதனால இது வந்து மெடிட்டரேனியன் சி மேலே வரும். ஸோ அந்த சப்போலார் லோ இருக்கிறதுனால சஹாராலேருந்து காற்று இந்த லோவை நோக்கி போகுது. அப்படி போகும்போது இங்கேருந்து வார்ம் ட்ரை ஏர், இந்த வார்ம் இது வந்து இதை பார்த்துக்கோங்க, இங்கே வந்து வார்ம் ட்ரை ஏர் இருக்கு சஹாரால. இந்த வார்ம் ட்ரை ஏர் மெடிட்டரேனியன் மேலே போகும்போது இங்கேருந்து மாய்ஸ்சர் எல்லாத்தையும் எடுத்துக்குது, ஈரப்பதத்தை எடுத்துக்குது. ஸோ இது வந்து இங்கே என்ன ஆயிடுது, வார்ம் மாய்ஸ்சராக மாறிடுது. இந்த வார்ம் மாய்ஸ்சர் வந்து நேராக போயிட்டு இட்டாலியை ஹிட் பண்ணும்போது என்ன போகுது, இட்டாலியில் மழையாக போயிடுது. இந்த ரீஜன் இங்கே போகும்போது இங்கே இருக்கிற ஆல்ப்ஸ் மலை இருக்குல்ல, இந்த ஆல்ப்ஸ் மலையோட விண்வர்ட் சைடு எல்லாமே ஹிட் பண்ணி இங்கே வந்து மழை கொடுத்துருது. ஓகே, இது வந்து ரெயினா கொடுத்துருது. ஸோ சஹாராலேருந்து கிளம்புற காற்று மெடிட்டரேனியன்லேருந்து கொஞ்சம் ஈரப்பதத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டு இட்டாலியில் போய் மழை கொடுக்குது. அதுதான் சிரோக்கோ. இதை வந்து இட்டாலியில் சிரோக்கோ அப்படின்னு சொல்கிறோம். இதுவே வந்து நம்ம வந்து லிபியா ரீஜனில் சிலி அப்படின்னு சொல்கிறோம், துனிஷியாவில் கிப்லி அப்படின்னு சொல்கிறோம், ஈஜிப்டில் கம்சின் அப்படின்னு சொல்கிறோம்.
கம்சின், கிப்லி, சிலி, சிரோக்கோ 4மே ஒன்று தான். ஒரு ஊரில் ஒரு பேர். இதை வந்து மெடிட்டரேனியன் ரீஜனில் சிரோக்கோன்றோம், லிபியாவில் சிலி, டுனிஷியாவில் கிப்லி அண்ட் இஜிப்டில் கம்சின் அப்படின்னு சொல்கிறோம். ஒரே காற்று தான், வேற வேற பேர். இங்கே மழை பெய்யுது. இந்த மழையை வந்து ஏன் பிளட் ரெயின் அப்படின்னு சொல்கிறோம், செம்மழை அப்படின்னு ஏன் சொல்கிறோம்? ஏன் அதை செம்மழை அப்படின்னு சொல்கிறோம்னா, சஹாரா பாலைவனத்தில் இருக்கிற டஸ்ட் இருக்குல்ல, இந்த காற்று போகும்போது இந்த காற்று கூட சஹாரா பாலைவனத்தில் இருக்கிற டஸ்ட், மணல், அந்த மணல் எல்லாமே காத்தோட காத்தா போயிடும். அந்த மணல் எல்லாம் தான் வந்து இங்க ஈரப்பதை எடுத்துக்கிட்டு இங்க மழை பெய்யுது. ஸோ இங்க இருந்து வரக்கூடிய காத்துல மணல் இருக்கு. ஏன்னா சஹாரால இருந்து காத்து வரதுனால அதுல மணல் இருக்கு. ஸோ மணலும் ஈரப்பதமும் சேர்ந்து மழையா பெய்யறதுனால அந்த மழையில மண்ணா கொட்டும். ஸோ மழையில மண்ணு கொட்டுச்சுன்னா, இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் மழை பெஞ்சதுன்னா வெறும் தண்ணி தான் கொட்டுது. அந்த தண்ணி கூட கொஞ்சம் மண்ணும் கொட்டுச்சுன்னா என்ன ஆகும்? அதுதான் வந்து பிளட் ரெயின் அப்படின்னு சொல்றாங்க. ஃபுல்லா மண்ணா இருக்கும். ஓகே. ஸோ இந்த பிளட் ரெயின் அப்படிங்கிறது உருவாக்குறது சிரோக்கோ அப்படிங்கிற இந்த லோக்கல் விண்டு தான். So it arises warm, dry tropical air mass towards the northern region. அது வந்து it picks up moisture from the Mediterranean Sea. இந்த மாய்ஸ்டரும் அந்த மண்ணும் சேர்ந்து தான் பிளட் ரெயினா வந்து உருவுது. இது கம்சின், கிப்லி அண்ட் சில்லி அப்படின்னு 3 பேர்ல அழைக்கிறோம். அந்த பேர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சிரோக்கோ வந்து டஸ்டி ட்ரை விண்ட்ஸ். ஓகே. ஆப்பிரிக்கால டஸ்டி ட்ரையா இருக்கு. ஆனா மெடிட்டரேனியன்ல அது வந்து ஸ்ட்ராம்ஸ் வந்து உருவாக்குது. இட் டேமேஜஸ் தி அக்ரிகல்ச்சரல் அண்ட் ஃப்ரூட் கிராப்ஸ். சிரோக்கோ வரும்போது என்ன ஆயிடுது, அதுல மண்ணும் சேர்ந்து விழறதுனால அந்த மண்ணு வந்து டஸ்ட் எல்லாம் மண்ணும் சேர்ந்து அது மழையா பெய்யும் போது அது கிராப்ஸை டேமேஜ் பண்ணுது. பொதுவாக மழை பெஞ்சதுன்னா நமக்கு கிராப்ஸுக்கு நல்லது. மழை அளவுக்கு அதிகமாக பெஞ்சா டேமேஜ் பண்ணும். இதுல மண்ணும் சேர்ந்து பெய்யறதுனாலே அது டேமேஜ் பண்ணிடுது ஃப்ரூட் கிராப்ஸ் எல்லாத்தையும். ஸோ அதனால சிரோக்கோ அப்படிங்கிறது இது வந்து பாசிட்டிவ் இல்லை, கொஞ்சம் நெகட்டிவா தான் பார்ப்பாங்க. இது நல்ல விண்டு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து ஹர்மாட்டன். ஹர்மாட்டான் அப்படிங்கிறதுக்கு வந்து கானா, கினியா ரீஜன்ல இருக்கிற கினியா மொழியில டாக்டர் அப்படின்னு அர்த்தமா. ஹர்மாட்டான்னா டாக்டரா. ஓகே. ஸோ நீங்க எம்பிபிஎஸ் படிச்சு ஹர்மாட்டான் ஆலாம். ஸோ இந்த ஹர்மாட்டான் அப்படிங்கிற இந்த விண்டு வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சஹாரா பாலைவனம். ஸோ சஹாரா பாலைவனத்துல இருந்து நார்த் மெடிட்டரேனியன் நோக்கி நார்த் யூரோப்புக்கு போச்சுன்னா அதுக்கு பேர் சிரோக்கோ. இதே சஹாரா பாலைவனத்துல இருந்து சவுத் வெஸ்டா வந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஹர்மாட்டான். ஸோ இந்த சஹாரா பாலைவனத்துல இருந்து இங்கதான் ஈக்வட்டோரியல் லோ இருக்குல்ல, இந்த ஈக்வட்டோரியல் லோ இருக்கு. இதுதான் வந்து ட்ரேட் விண்ட்ஸ். ஸோ இந்த ஹர்மாட்டான் இஸ் நத்திங் பட் ட்ரேட் விண்டு தான். உங்களுக்கு புரியுதா? இது வந்து ட்ரேட் விண்டு தானே. இங்க வந்து ஈக்வட்டோரியல் லோ இருக்கு, இங்க சப்போலார் ஹை இருக்கு. இந்த ரீஜன்ல வர்றது தான் ட்ரேட் விண்ட். ஸோ இந்த ட்ரேட் விண்டு தான் என்ன பண்ணுது, இது ஏன் வந்து இந்த ட்ரேட் விண்டு தான் ஹர்மாட்டான் அப்படின்னு சொல்றோம். இது ஏன் டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க? இந்த கல்ஃப் ஆஃப் கினியா ரீஜன் இருக்குல்ல, இந்த கல்ஃப் ஆஃப் கினியா அப்படிங்கிற ரீஜன் வந்து இந்த ரீஜன் தான் சொல்றோம். இங்க தான் வந்து லைபீரியா, சியரியா லியோன், கல்ஃப் ஆஃப் கினியா, ஐவரி கோஸ்ட், அந்த மாதிரி ஏகப்பட்ட நாடுகள் இருக்கு கினியா அப்படிங்கிறது. இந்த ரீஜன்லாம் வந்து ஈக்குவேட்டர் கிட்ட இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஈக்குவேட்டர் இங்கே தான் போகும். ஈக்குவேட்டர் கிட்ட இருக்கிறதுனால பிளஸ் கடல் ஓரமா இருக்கிறதுனால இங்க ஹியூமிடிட்டி அதிகமா இருக்கும். ஹியூமிடிட்டி அப்படி அதிகமா இருக்குன்னா ஈரப்பதம் அதிகமா இருக்கும். ஸோ காத்துல ஹியூமிடிட்டி அதிகமா இருந்தா என்ன ஆகும்? ஒரு இடத்துல ஹியூமிடிட்டி அதிகமா இருந்து மழையே பெய்யல, வார்ம் அண்ட் ஹியூமிடா இருந்ததுன்னா அதிகமா வேர்க்கும், நமக்கு அதிகமா வேர்க்க ஆரம்பிச்சிடும். ஓகே. ஸோ அந்த வேர்க்க ஆரம்பிக்கும் போது நமக்கு வந்து கசகசன்னு இருக்கும். சம்மர் சீசன்ல ஏன் கசகசன்னு இருக்குன்னா சூடை விட வேர்வைனால தான். ஸோ அது சூடா இருந்தா கூட நமக்கு பிரச்சனை இல்லை, அது வேர்வையா மாறி வேர்த்து கொட்டுறதுனால தான் நமக்கு அது கசகசன்னு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஹியூமிடிட்டி அதிகமா இருந்து ஈக்வட்டோரியல் ரீஜன்ல, ஏன்னா இங்க வந்து இன்சோலேஷன் அதிகமா இருக்கு, தண்ணியும் பக்கத்துல இருக்கு. ஸோ இது எல்லாமே ஹியூமிடிட்டியா மாறி இந்த இடத்துல கசகசன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு டைம்ல சஹாரால இருந்து ஹாட்டாவும் ட்ரையாவும் ஒரு விண்ட் வருது. அது ஹாட்டா இருந்தாலும் அது ட்ரையா இருக்கு. அந்த ட்ரை விண்ட் வரதுனால என்ன ஆயிடுது, காத்துல இருக்க ஈரப்பதத்தை எல்லாத்தையும் அந்த ட்ரை விண்டை வந்து இழுத்துக்கிட்டு அது காத்து வந்து ஈரப்பதமே இல்லாம வரதுனால கொஞ்சம் வேர்த்து கொட்டுறதெல்லாம் நிக்குது. ஸோ இவ்வளோ கசகசன்னு வேர்த்துக்கிட்டு இருந்த டைம்ல ஒரு அனல் காத்து வருது. அது அனல் காத்தா இருந்தாலும் அது ட்ரையா இருக்கு. அதனால நமக்கு வந்து வேர்வையெல்லாம் அது எடுத்துட்டு போயிடுது. ஸோ நம்ம உடம்புல இருக்க வேர்வையெல்லாம் எடுத்துட்டு போறதுனால அந்த ஹியூமிடிட்டி போறதுனால இது வந்து ஒரு ரிலீஃபா இருக்கு. ஸோ அதனாலதான் இதை வந்து டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு புரியுதா? ஸோ சஹாரால இருந்து நார்த்துக்கு போச்சுன்னா அது சிரோக்கோ, சஹாரால இருந்து சவுத் வெஸ்ட்டுக்கு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஹர்மாட்டான் அப்படின்னு அர்த்தம். இது வந்து எக்ஸ்ட்ரீம்லி ட்ரை. இது வந்து என்னதுன்னா சாண்டெல்லாம் எடுத்துட்டு வருது, ஆனால் ட்ரையா வர்றதுனால இதுக்கு வந்து என்ன ஆகுது, ஹியூமிடிட்டி கொண்டு வருது. ஸோ இதே விண்டு வந்து கடல் வழியா போகும்போது நமக்கு வந்து பிளட் ரெயின் கொடுக்குது. இங்க கடலே இல்லை, லேண்ட் வழியா தானே வருது. அதனால இங்கெல்லாம் மழையா பெய்யல, வெறும் காத்தா மட்டும் அடிக்குது. அந்த காத்து வந்து கொஞ்சம் நமக்கு ப்ளஷரா இருக்கு, அவ்வளவுதான். குளிர் நல்ல ஒரு வரும்போது இது வந்து ஹை டெம்பரேச்சர் ஹைப்பர் அரிடிட்டி. ஹைப்பர் அரிடிட்டினா இதுல வந்து ஈரப்பதமே இல்லை, ஹை டெம்பரேச்சர்னா ஓவர் சூடா இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு காத்து தான் வருது. இதுதான் ஹர்மாட்டன். இது நத்திங் பட் நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட் தான். ட்ரேட் விண்ட் தான் அங்கே வந்து செயல்படுது. இந்த ஹர்மாட்டன் காத்துக்கு வந்து ஒரு ஊர்ல ஒரு பேர் இருக்கு. ஆஸ்திரேலியாவில் இதுக்கு பேர் வந்து பிரிக் ஃபீல்டர் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து யூஎஸ்ஏல இதுக்கு பேர் வந்து பிளாக் ரோலர் அப்படின்னு சொல்றாங்க. பிளாக் ரோலர், பிரிக் ஃபீல்டர்,
இதுவே வந்து மெசபடோமியா, அதாவது ஈரான் ஈராக் ரீஜன்ல ஷமால் அப்படின்னு சொல்றாங்க. நியூசிலாந்துல இதை நார்வெஸ்டர் சொல்றாங்க. எல்லாமே ஒண்ணுதான். ஹாட் ட்ரை விண்ட் விச் பிங்ஸ் ரிலீஃப் டு தி ஹியூமிட் ரீஜன், அதை தான் வந்து நம்ம சொல்றோம் ஹர்மாட்டன் அப்படின்னு சொல்றோம். இது ஆப்பிரிக்கால இருந்தா ஹர்மாட்டன், யூஎஸ்ஏல இருந்தா பேக்லோலர், ஆஸ்திரேலியால இருந்தா பிரிக்ஃபீல்டர், மெசபடோனியால ஷமால், நியூசிலாந்துல நார்வெஸ்டர் அப்படின்னு ஒரு ஒரு ஊர்ல ஒரு ஒரு பேர்ல இருக்கு. ஸோ இவ்வளோ நேரமா நம்ம பார்த்தது எல்லாமே ஹாட் விண்ட்ஸ். ஹர்மாட்டனா இருக்கட்டும், ஃபோனா இருக்கட்டும், சினூக்கா இருக்கட்டும், சிரோக்கோவா இருக்கட்டும், லூவா இருக்கட்டும், இது எல்லாமே ஹாட் விண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கோல்டு விண்ட்ஸ். கோல்டு விண்ட்ஸ்ல ஏகப்பட்டது இருக்கு. அதில் நம்ம முக்கியமான 2 கோல்டு விண்ட்ஸை மட்டும் பார்ப்போம், மிஸ்ட்ரல் அண்ட் போரா. இந்த மிஸ்ட்ரல் அண்ட் போரா அப்படிங்கிறது வந்து 2 லோக்கல் கோல்டு விண்ட்ஸ் விச் இஸ் ஃபவுண்ட் இன் தி யூரோப்பியன் ரீஜன். யூரோப் ரீஜன்ல இருக்கிற கோல்டு விண்ட்ஸ் தான் வந்து மிஸ்ட்ரல் அண்ட் போரா. இதுல இந்த மிஸ்ட்ரல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரான்ஸ் ரீஜன்ல இருக்கிற இங்க இருக்கிற ஆல்ப்ஸ் மலை இருக்குல்ல, ஆல்ப்ஸ் மலை உச்சியில உங்களுக்கு வந்து ஐஸ் கேப்ஸ் இருக்கு. இந்த ஐஸ் கேப்ஸ்ல இருந்து கூலான ஏர் பிளஸ் போலார் ரீஜன்ல இருந்து வரக்கூடிய அந்த கூலான ஏர் வந்து என்ன பண்ணும், இந்த மாதிரி பிரான்ஸ்ல இருந்து நோக்கி கீழே ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு புரியுதா? கீழே ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த கூல் விண்டு ஃப்ரம் தி ஐஸ் கேப்ஸ் ஆஃப் தி ஆல்ப்ஸ் இட் வில் கம் அண்ட் ஃப்ளோ பிலோ. இங்க வந்து ரைன் வேலி அப்படின்னு இருக்கு. ரைன் வேலி அப்படின்னா இங்க ஆல்ப்ஸ் ரீஜன்ல நடுவில் ஒரு வேலி இருக்கும். ஸோ ரைன் ரிவர் அப்படிங்கிற ரிவருடைய வேலி. ஸோ ரைன் வேலி அப்படின்னா இங்க ஒரு மலை இருக்கு, இங்க ஒரு மலை இருக்கு, நடுவில் வந்து ஒரு ரிவர் போகுது. இந்த ரிவர் போறதா ரைன் வேலி அப்படின்னு சொல்றோம். ஸோ மலை உச்சில இருந்து வரக்கூடிய இந்த கோல்டு காத்து எல்லாமே என்ன பண்ணும், இந்த ரைன் வேலி வழியா பிரான்ஸை தாண்டி மெடிட்டரேனியனை நோக்கி வருது. இந்த விண்டை தான் வந்து நம்ம மிஸ்ட்ரல் அப்படின்னு சொல்றோம். இது மலைகளுடைய உச்சியில இருக்கிற ஐஸ் கேப்ஸ்ல இருந்து கிளம்பி வரதுனால இது ரொம்ப கோல்டா இருக்கு. 2 சைடு மலை இருக்கு, நடுவுல வேலி இருக்குல்ல, அதனால இந்த வேலி வழியா தான் வருது. ஸோ அந்த வேலி இருக்கிற ரீஜன் ஃபுல்லாவே அது ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும். ஸோ அது வந்து மெடிட்டரேனியன் வந்து ஹிட் பண்ணும். இதுதான் வந்து மிஸ்ட்ரல் அப்படின்னு சொல்றோம். மிஸ்ட்ரல் இஸ் தி மோஸ்ட் காமன் லோக்கல் விண்ட் ஆஃப் தி பிரான்ஸ் ரீஜன், பிரான்ஸ் அண்ட் சதர்ன் பிரான்ஸ்ல. இட் ஆரிஜினேட்ஸ் ஆன் தி ஆல்ப்ஸ் அண்ட் மூவ் ஓவர் தி பிரான்ஸ் டுவர்ட்ஸ் தி மெடிட்டரேனியன் சி இன் தி ரோன் வேலி. 2 சைடு மலை இருக்கு, அதனால வேலியில இருந்து அப்படியே அது கோல்டா வந்துருது. தே ஆர் வெரி கோல்டு, ட்ரை அண்ட் ஹை வெலாசிட்டி விண்ட்ஸ். தே பிரிங் டவுன் தி டெம்பரேச்சர் பிலோ ஃப்ரீசிங் பாயிண்ட்ஸ். அது எங்கெங்கெல்லாம் போதும் அங்கெல்லாம் ஃப்ரீசிங் பாயிண்ட்ஸ் கீழே போயிடுது. இது வரதுனால என்ன ஆயிடுது, மெடிட்டரேனியன் ரீஜன்ல இருக்கிற ஆர்ச்சர்ட் கல்டிவேஷன், அதாவது லெமன், சிட்ரஸ் ஃப்ரூட் கல்டிவேஷன் எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகுது. ஆலிவ் கல்டிவேஷன் எல்லாமே. ஸோ அது அஃபெக்ட் ஆகிறதுனால என்ன பண்ணுவாங்க, மக்கள் வந்து ஹெட்ஜஸ் கட்டிடுறாங்க, அதாவது திக் ஷெல்டர் பெல்ட்ஸ். அவங்களுடைய கார்டனை சுத்தி வந்து இந்த விண்டு அஃபெக்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு மரம் வளர்த்துறாங்க. திக்கு மரங்கள் சுத்தி மரங்கள் வளர்க்கறதுனால இந்த விண்டு வந்து ஹிட் பண்ணும்போது அது ஹிட் பண்ணாது அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில. ஸோ அதனால அதே மாதிரி மெடிட்டரேனியன் சி கிட்ட தான் வந்து அவங்களுடைய ஆர்ச்சர்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த ரீஜன்ல வரும்போது இந்த காத்து வர டைரக்ஷன்ல மட்டும் மரங்கள் வளர்க்கறதுனால அந்த மரம் வந்து அந்த கோல்டு காத்துல இருந்து அவங்களுடைய ஃபார்மை வந்து காப்பாற்றும். அதுதான் வந்து மிஸ்ட்ரல். ஸோ மிஸ்ட்ரல் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஆல்ப்ஸ் மேல இருந்து வர மாதிரி, போரா அப்படிங்கிறதும் ஆல்ப்ஸ்ல இருந்து தான் வருது. ஆனா இது வந்து இட்டாலியன் சைட் ஆஃப் ஆல்ப்ஸ். ஸோ பிரான்ஸ் சைட்ல இருக்கிற ஆல்ப்ஸ்ல இருந்து வர்றதுக்கு பேரு மிஸ்ட்ரல். அதே மாதிரி உங்களுக்கு இந்த டைனார்டிக் ஆல்ப்ஸ், அதாவது குரோஷியா அப்படிங்கிற ரீஜன் மேல இருக்கிற இங்க ஆல்ப்ஸ். ஸோ உங்களுக்கு யூரோப்ல பாத்தீங்கன்னு வைங்களேன், இப்பதான் வந்து யூரோப் அப்படின்னு வைங்க. இதுதான் யூரோப்பு. இங்க வந்து உங்களுக்கு யூகே இருக்கு. ஸோ இந்த ஆல்ப்ஸ் அப்படிங்கிறது பிரான்ஸ்ல கொஞ்சம், இட்டாலியில கொஞ்சம், குரோவேஷியால கொஞ்சம், அந்த மாதிரி இங்க சுவிட்சர்லாந்துல கொஞ்சம், இப்படிதான் வந்து உடஞ்சு இருக்கும். ஸோ இதுல இந்த குரோவேஷியா ரீஜன்ல இருக்கிற இந்த ஆல்ப்ஸ்ல இருந்து கிளம்பி வர விண்டுக்கு பேர் தான் போரா. இந்த போரா விண்ட்ல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, இந்த குரோவேஷியால இருந்து இறங்கி வர இந்த போரா காத்து அட்ரியாட்டிக் சீல இருந்து மாய்ஸ்சர் எடுத்துட்டு இட்டாலியில ஹிட் பண்ணும்போது கோல்டு காத்தா மட்டும் இல்லாம கொஞ்சம் ஸ்னோவிங் கொடுக்குது. ஸோ ஹாட் ஏர் வந்துச்சுன்னா மழை பெய்யும். ஆனா அதுவே கோல்டு ஏர் வந்து ஹாட் ஏர் மாய்ஸ்சர் எடுத்துட்டு வந்தா மழை பெய்யுது. ஆனா கோல்டு ஏர் மாய்ஸ்சர் எடுத்துட்டு வந்துச்சுன்னா, கோல்டு ஏர் மாய்ஸ்சர் எடுத்துட்டு வந்தா பனிக்காத்து வரும். ஸோ காத்து கூட உங்களுக்கு ஐஸும் வரும். ஸோ ஐஸ் அங்க வந்து யூ வில் பி ஹேவிங் தி precipitation in the form of snowfall. So cold winter wind that occurs in the Europe is called as Bora. இந்த போரா வந்து டைனாட்ரிக் ஆல்ப்ஸ்ல இருந்து அட்ரியாட்டிக் கோஸ்ட் வழியா வந்து இட்டாலியை ஹிட் பண்ணுது. இந்த விண்டு வந்து இட் டிராவல்ஸ் ஆல்மோஸ்ட் அட் 160 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகே, இதுதான் வந்து போரா. ஸோ போரா அப்படிங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டைனாட்ரிக் ஆல்ப்ஸ் நியர் அட்ரியாட்டிக் கோஸ்ட், இட்டாலி குரோஷியா ரீஜன்ல. மிஸ்ட்ரல் அப்படிங்கிறது பிரான்ஸ் ரோன் வேலி. ஸோ இதை தாண்டி ஏகப்பட்ட லோக்கல் விண்ட்ஸ் இருக்குங்க. ஒரு ஒரு ஊர்ல ஒரு ஒரு லோக்கல் விண்ட் இருக்கு. இதுக்கு எல்லாமே ஒரு ஒரு கதை இருக்கு. ஸோ அந்த கதையெல்லாம் பாருங்க. ஸோ இதுதான் நான் பார்த்தோம், பிரிக் ஃபீல்டர், நார்த் வெஸ்டர் அப்படிங்கிற அந்த பேர்லாம் பார்த்தோம்ல, ஒரு ஒரு ஊர்ல ஒரு ஒரு பேர் இருக்குன்னு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா காரா பூரான் அண்ட் பூரான் அப்படின்னு 2 விண்டு வந்து சைபீரியா ரீஜன்ல இருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து ஹெல்ம் அப்படிங்கிற விண்டு வந்து நார்வேல இருக்கும். நார் ஈஸ்டர் அப்படிங்கிற விண்டு இங்க இருக்கு. பம்பேரோ அப்படிங்கிற விண்டு வந்து அர்ஜென்டினா டு
உருகுவே கிட்ட வந்து பம்பேரோ அப்படிங்கிற ஒரு விண்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விண்ட் இருக்கு. இது எல்லாத்தையும் படிச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்க வேணாம். நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண இந்த முக்கியமான இந்த விண்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சே மேட்ச் தி ஃபாலோயிங் ப்ரிலிம்ஸ்ல எந்த கேள்வி வந்தாலும் நமக்கு போடுற மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஸோ நவ் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் ஆல் தி பேசிக் டைப்ஸ் ஆஃப் விண்ட்ஸ். இப்போ நம்ம அடுத்து கடைசியாக பார்க்கக்கூடிய ஒரு ஒரு புது டைப் ஆஃப் விண்ட் தான் வந்து ஜெட் ஸ்ட்ரீம். ஸோ ஓல்டு காலத்தில் இருக்கிற ஜாகிரபர்ஸ், அதாவது செகண்ட் வேர்ல்டு வார்க்கு முன்னாடி இருந்த ஜாகிரபர்ஸ் வரைக்கும் பிளானட்டரி விண்ட், லோக்கல் விண்ட் தான் தெரியும். அதை தாண்டி வேற எந்த விண்டும் தெரியாது. ஜெட், பிளானட்டரி விண்ட், லோக்கல் விண்ட், சீசனல் விண்ட், இதுதான் தெரியும். ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு 4வது டைப்பா ஒரு விண்ட் வந்து செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறமா தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே. ஸோ அதுதான் வந்து ஜெட் ஸ்ட்ரீம். இந்த ஜெட் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது எப்போ கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு இங்க நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா இருக்கு, இந்த இடத்துல ஏஷியா இருக்கு, இங்க ஆஸ்திரேலியா இருக்கா. செகண்ட் வேர்ல்டு வார் டைம்ல என்ன ஆகுது, இங்க ஜப்பான் இருக்கு, இங்க ஜப்பான், இங்க யூஎஸ்ஏ இருக்கு. ஸோ யூஎஸ்ஏ ஒரு டீம், ஜப்பான் ஒரு டீம் இருக்கு. யூஎஸ்ஏக்கும் ஜப்பான்ல தான். ஸோ ஜப்பான் வந்து பேர்ல் ஹார்பரை வந்து அட்டாக் பண்ணுவாங்க யூஎஸ்ஏவோடது. அதனால தான் யூஎஸ்ஏ அதுக்கு ரிட்டாலியேஷனுக்கு ஜப்பான்ல போயிட்டு அணுகுண்டு போடுவாங்க. ஸோ அதெல்லாம் நடக்குது. அப்போ யூஎஸ்ஏலேருந்து ஜப்பான்ல அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஏர் ஜெட் பைலட்ஸ்லாம் என்ன பண்றாங்க, யூஎஸ்ஏலேருந்து கிளம்பி ஜப்பானுக்கு போறாங்க. இப்படி ஜப்பானுக்கு போகும்போது யூஎஸ்ஏலேருந்து ஜப்பானுக்கு போறப்போ அந்த டிராவலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க எவ்வளோ ஸ்பீடா போனாலும் அது வந்து எதிர்காத்து வந்து அது பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கு. ரொம்ப ஸ்லோ ஆகுது. ரொம்ப டைம் எடுக்குது. ஆனா அங்கருந்து ரிட்டர்ன் வரும்போது, ஸோ ஜப்பான்ல போயிட்டு குண்ட போட்டு ரிட்டர்ன் வரும்போது அப்படியே டக்குன்னு வந்துட்டாங்க ஸ்பீடா. ஸோ போகும்போது அவ்வளோ எதிர்காத்து வந்து வரும்போது ஸ்பீடா இருக்குன்னா, அந்த எதிர்காத்து இந்த இப்படி வரும்போது அது வந்து தள்ளிட்டு போகுது. ஸோ அது என்னையா அது இப்படி ஒரு காத்து வந்து நம்மள பிளாக் பண்ணுதே அப்படின்னு ரிசர்ச் பண்ணும்போது தான் இந்த ரீஜன்ல ஜெட் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற அந்த காத்து இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே. இந்த ஜெட் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. ஸோ வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட் டைரக்ஷன் போகும்போது ஃபிளைட் இப்படி பறக்கும்போது இது எதிர்காத்துல போறப்போ கஷ்டமா இருக்கு. ஆனா ரிட்டர்ன் வரும்போது அந்த காத்து அப்படியே எடுத்துட்டு வந்து விட்டுருது. ஸோ இந்த காத்தை வந்து நம்ம செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் தான் ரிசர்ச்க்கு அப்புறம் கண்டுபிடிக்கிறோம். இந்த ரிசர்ச்க்கு அப்புறம் கண்டுபிடிச்ச பிறகு தான் இந்த ஜெட் ஸ்ட்ரீமை பேஸ் பண்ணியே நிறைய ஃபிளைட்ஸ் எல்லாம் போக ஆரம்பிக்குது. ஸோ அப்போ நீங்க பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏல இருந்து ஜப்பானுக்கு இப்போ ஃபிளைட் போகுது அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் இந்த ஜெட் ஸ்ட்ரீமை பைஃபர்கேட் பண்ணிட்டு தான் போகுது. ஓகே. கொஞ்சம் ஹையர் லாட்டிடியூட் போயிட்டு பைஃபர்கேட் பண்ணிட்டு போயிடுது. ஆனால் ரிட்டர்ன் வரும்போது அந்த சேம் லாட்டிடியூட்லேயே வந்துடும். ஸோ அதான் இப்போ இருக்க லாஜிக். உங்களுக்கு புரியுதா? ஸோ ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ ஜெட் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது எப்படி உருவாகுது அப்படிங்கிறதுக்கு ரிசர்ச் இன்னும் போயிட்டு தான் இருக்கு. அது எப்படி உருவாகுதுங்கிறது இன்னும் வந்து ரிசர்ச்ல இருக்கு. அது எப்படி அதோட மெக்கானிசம் என்ன அப்படிங்கிறதும் இன்னும் ரிசர்ச்ல தான் இருக்கு. இன்னும் ஃபுல் ஃபிளெஜ்டு பிக்சர் கிடைக்கல. ஸோ நமக்கு கிடைச்ச ஒரு சில தியரி, ஒரு சில பிக்சர் வச்சுட்டு தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ ஜியாகிரபி அப்படிங்கிற அந்த சப்ஜெக்ட்ல இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஏன் வந்து இன்னும் சயின்ஸ்ல வைக்காம ஹியூமனிட்டிஸ்லேயே வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நிறைய விஷயங்கள் இன்னும் தியரியா தான் இருக்கு, இன்னும் ரிசர்ச்ல தான் இருக்கு, இன்னும் வந்து கண்டுபிடிக்கப்படல. ஜெட் ஸ்ட்ரீமோட ஃபுல் ஃபிளெஜ்டு ஐடியா கிடைக்கல. மான்சூனோட லிங்க் வித் ஜெட் ஸ்ட்ரீம் கிடைக்கல. எல்னினோ, லானினா அண்ட் இந்தியன் ஓஷன் டைபோலோட இம்பாக்ட் ஆன் மான்சூன் என்ன கண்டுபிடிக்கல. இடி எப்படி இடிக்குது அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து இன்னும் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இன்னும் ரிசர்ச்லேயே இருக்கிறதுனால அதோடைய ஃபுல் சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன் இன்னும் வரல. ஸோ அது வரைக்கும் தியரிஸ் தான் போயிட்டு இருக்கும். ஸோ ஜெட் ஸ்ட்ரீமும் தியரிட்டிக்கலாக தான் இப்போ நம்ம படிக்க போகிறோம். ஸ்ட்ராங் ரேபிட்லி மூவிங் சர்க்கம்போலார் வெஸ்டர்லி ஏர் சர்க்குலேஷன். ஸோ இதோட பேர் பாருங்க, இது ரொம்ப ஸ்ட்ராங். ஸோ அப்படி அந்த ரீஜன்ல போற இந்த விண்ட் வந்து வெஸ்ட் டு ஈஸ்ட் போகுதுல, அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ரேபிட்லி மூவிங் சர்க்கம்போலார். சர்க்கம்போலார்னா என்ன? இப்போ எர்த் இருக்கு அப்படின்னா இது ஈக்குவேட்டர். ஸோ போலார் ரீஜனை சுத்தி என்டையர் போலார் ரீஜனை சுத்தி இது வருது. ஸோ அதான் சர்க்கம்போலார். வெஸ்டர்லி சர்க்குலேஷன். வெஸ்டர்லினா என்ன? வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட்டுக்கு போகுது. அதான் வெஸ்டர்லி ஏர் சர்க்குலேஷன். இந்த நேரோ பெல்ட். நேரோ பெல்ட்னா இது வந்து ஒரு நேரோ பெல்ட் தான் போகுது. ஸோ ஃபியூ கிலோமீட்டர்ஸ். ஃபியூ கிலோமீட்டர்ஸ்னா ஒரு 2 கிலோமீட்டர் வித்து தான். 2 கிலோமீட்டர் அளவுக்கு தான் வித்து இருக்கும். ஆனால் என்டையர் எர்த்தையும் சுத்தி வருது. ஓகே. இந்த அப்பர் லிமிட் ஆஃப் ட்ரோபோஸ்பியர். இது வந்து லேண்ட் இங்க இருக்கு அப்படின்னா இது வந்து ட்ரோபோஸ்பியர்ல தான் இது போகுது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் மேல. ஏன்னா போலார் ரீஜன்ல 7 கிலோமீட்டருக்கு மேல தான் ட்ரோபோஸ்பியர் இருக்கு. ஓகே. இட்ஸ் கால்ட் அஸ் ஜெட் ஸ்ட்ரீம். ஸோ அப்போ ஜெட் ஸ்ட்ரீம்னா என்ன? ஸ்ட்ராங் ரேபிட்லி மூவிங் சர்க்கம்போலார் வெஸ்டர்லி ஏர் சர்க்குலேஷன் இன் நேரோ பெல்ட் இந்த அப்பர் ட்ரோபோஸ்பியர் இஸ் கால்ட் அஸ் ஜெட் ஸ்ட்ரீம். அவ்வளவுதான். இதுதான் டெஃபினேஷன். ஜெட் ஸ்ட்ரீமோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு டெஃபினேஷனா போட்டுறாங்க. தே ஆர் கன்ஃபைன்டு பிட்வீன் தி 20 டிகிரி நார்த் லாட்டிடியூட் அண்ட் போல்ஸ். ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னா ஈக்குவேட்டருக்கும் போல்ஸ் இருக்குல்ல. ஸோ 20 டிகிரி நார்த், 20 டிகிரி நார்த்துக்கும் போல்ஸுக்கும் நடுவில் இந்த ரீஜன்ல தான் இது இருக்கு. ஸோ சம்மர் சீசன்ல இது என்ன ஆயிடுது, கொஞ்சம் மேலே போயிடுது. வின்டர் சீசன்ல கொஞ்சம் கீழே வருது. அவ்வளோதான். ஐடி சீசன் மூவ் ஆகும்போது. ஆனால் 20 டிகிரி கீழே போகாது. மேக்ஸிமம் இது வரைக்கும் தான் வருது. ஸோ அதுதான் வந்து இங்க சொல்றாங்க. இதோட ஹைட் வந்து 7 to 14 கிலோமீட்டர் ஃப்ரம் தி கிரவுண்ட் லெவல்ல இருக்கு. They are strong during the winters and velocity becomes twice in the summer as that of in summers. சம்மர்ல இருக்க ஸ்பீடோட விண்டர்ல இருக்க ஸ்பீடு தான் ரொம்ப ஸ்ட்ராங். சம்மர்ல வந்து இந்த ஜெட் ஸ்ட்ரீம்லாம் வீக் ஆயிடுது. ஆனா விண்டர்ல இந்த ஜெட் ஸ்ட்ரீம்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகே. ஸோ சம்மர்ல வந்து வீக்காகவும் விண்டர்ல ஸ்ட்ராங்காகவும் இருக்கிறது தான் வந்து ஜெட் ஸ்ட்ரீம்ஸ்.
இட் நேரோஸ் டவுன் டியூரிங் சம்மர் பிகாஸ் ஆஃப் தி நார்த்வர்ட் ஸ்பிளிட் ஆஃப் ஐடிசிஇசட். ஸோ சம்மர் டைம்ல ஏன் அது வந்து நேரோ டவுன் ஆகுது அப்படின்னா, சம்மர் டைம்ல ஈக்குவேட்டரையும் தாண்டி ஐடிசிஇசட் நார்த்துக்கு போயிடுதா. இது நார்த்துக்கு போகும்போது இந்த ஜெட் ஸ்ட்ரீம்ல இன்னும் நார்த்து தள்ளப்படுது. இன்னும் நார்த்தில் தள்ளப்படும் போது அது போல்ஸ் கிட்ட போன பிறகு அதுக்கு இடம் இல்லை. ஸோ அதனால அது வந்து வீக் ஆயிடுது. ஆனா வின்டர் சீசன்ல ஐடிசிஇசட் சவுத்துல போயிடுது. ஐடிசிஇசட் சவுத்துக்கு போறதுனால இதெல்லாம் கொஞ்சம் கீழே இறங்கி வருதா. அப்படி கீழே இறங்கி வரும்போது அவங்களுக்கு நிறைய இடம் கிடைக்குது. அதனால ஃபுல் ஸ்பீடா போகுது. செகண்ட் வேர்ல்டு வார்ல ஏர் ஃபைட்டர்ஸ் தான் வந்து யூஎஸ்ஏக்கு ஜப்பான் பறக்கும்போது இதை கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறது இங்கே போடுறோம். ஸோ இது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது இந்த 2 டயக்ராம் வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இதோடைய ஆரிஜின் பாயிண்ட் அப்படிங்கிறது இன்னும் தியரியில தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா 2 விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஸோ நமக்கு இங்க சப்போலார் லோ அப்படிங்கிற இந்த பெல்ட் இருக்கு. இதான் வந்து சப்போலார் லோ பெல்ட். ஸோ இதுதான் வந்து சப்ட்ராபிக்கல் ஹை பெல்ட். இது சப்போலார் லோ, இது போலார் ஹை, இது ஈக்குவட்டோரியல் லோ. அந்த மாதிரி ப்ரெஷர் பெல்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த சப்போலார் இப்போ போலார் ஹைல இருந்து சப்போலார் லோவை நோக்கி நமக்கு போலார் ஈஸ்டர்லிஸ் விண்ட் வருது. இந்த போலார் ஈஸ்டர்லி விண்ட் வந்து ரொம்ப கோல்டு விண்ட். அதே மாதிரி சப்ட்ராபிக்கல் ஹைல இருந்து சப்போலார் நோவை நோக்கி நமக்கு வெஸ்டர்லிஸ் இருக்கு. ஓகே, வெஸ்டர்லிஸ் வந்து டிராபிக்கல்ல இருந்து சப்போலாருக்கு போகுது. ஆனா போலார் ஈஸ்டர்லிஸ் வந்து போலார்ல இருந்து சப்போலாருக்கு வருது. உங்களுக்கு புரியுதா? ஸோ அதனால இது கோல்டு, இது வந்து வார்மா இருக்கு. ஸோ இப்படி இங்க இருந்து வார்ம் விண்டு, இங்க இருந்து கோல்டு விண்டு, இது ரெண்டுமே வந்து எங்க சங்கமிக்குது அப்படின்னா 60 டிகிரி, இந்த 60 டு 66 டிகிரி நார்த்துக்குள்ள தான் வந்து ரெண்டும் மீட் ஆகுது. ஸோ அப்படி மீட் ஆகிற இடம் தான் இந்த இடம். உங்களுக்கு புரியுதா? இந்த இடத்துல தான் இங்க வந்து போலார்ல இருந்து வரக்கூடிய சப்போலாரும் இங்க இருந்து போற வார்ம் ஈஸ்டர்லிஸும் மீட் பண்றது. ஸோ போலார் ஈஸ்டர்லிஸும் வெஸ்டர்லிஸும் வந்து மீட் பண்ணுது. ஸோ அதை மீட் பண்ற ரீஜனுக்கு நடுவில் ஒரு ஃப்ராண்ட் வந்து உருவாகுது. கோல் அண்ட் வார்ம் காத்து, 2 டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ல இருக்க காத்து மீட் பண்ணும்போது அது மீட் பண்ற இடத்த தான் வந்து நம்ம ஃப்ராண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ இந்த ஃப்ராண்ட்ல மீட் பண்ணும்போது என்ன ஆகும்? ஸோ ஃப்ராண்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ வார்ம் ஏர் அப்படிங்கிறது லைட்டா இருக்கும், கோல்ட் ஏர் அப்படிங்கிறது ஹெவியா இருக்கும். ஓகே, ஸோ அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம சைடு வியூ பார்ப்போமே. ஸோ இப்போ இதுதான் கிரவுண்ட் லெவல். இந்த இடத்துல நமக்கு கோல்ட் ஏர் இருக்கு. ஸோ போலார் ரீஜன்ல இருந்து கோல்ட் ஏர் வந்து சப்போலார் லோ, இதான் வந்து சப்போலார் லோ 60 டிகிரில இருக்கு. இங்க வந்து நமக்கு வெஸ்டர்லிஸ் வருது. வெஸ்டர்லிஸ் அப்படிங்கிறது வந்து, ஸோ இது வந்து போலார் ஈஸ்டர்லிஸ். வெஸ்டர்லிஸ் அப்படிங்கிறது வந்து சப்ட்ராபிக்கல் ஹைல இருந்து சப்போலார் லோக்கு நோக்கி போகிற வெஸ்டர்லிஸ். இது வந்து கொஞ்சம் ஹாட்டா இருக்கு. இந்த ஹாட்டா இருக்க வெஸ்டர்லிஸ் கோல்டா இருக்கிற இந்த போலார் ஈஸ்டர்லிஸோட மோதும் போது என்ன ஆகும்? கோல்ட் ஏர் தான் கீழே இருக்கும், வார்ம் ஏர் தான் மேலே போகும். ஸோ அப்படி இருக்கிற இந்த வார்ம் ஏர் வந்து இந்த கோல்ட் ஏர் மேலே ஏறி மேலே போகும். ஸோ வார்ம் ஏர் வந்து கோல்ட் ஏர் மோதும் போது அது கோல்ட் ஏர் மேலே ஏறி போகும். கோல்ட் ஏர் வந்து வார்ம் ஏர் மோதும் போது அது மேலே தள்ளி விட்டு இது கீழே வந்து ஃபில்அப் பண்ணும். ஸோ இது எல்லாமே இப்படி மேலே போக ட்ரை பண்ணுது. ஏன்னா அது வெயிட் கம்மியில. ஹாட் ஏர் வில் பி லெசர் வெயிட், லெசர் டென்ஸ், அதனால லெசர் வெயிட்டாக இருக்கிறதுனால மேலே போகும். கோல்ட் ஏர் ஹெவியாக இருக்கிறதுனால கீழே இருக்கும். ஸோ இது வந்து வார்ம் கோல்ட் ஏர் மேலே ஏறி போகணும்னு பார்க்குது. கோல்ட் ஏர் வந்து வார்ம் ஏர் கீழே வந்து நுழையணும் அப்படின்னு பார்க்குது. ஸோ இந்த மாதிரி ரெண்டுமே வந்து இப்படி போகும். இது வந்து 2 வார் மாதிரி பாருங்க. பொன்னியின் செல்வன்ல பார்த்தீங்களா, அருள்மொழிவர்மரோட படையும் அந்த சிங்கள ராஜாவோட படையும் 2 பேருமே மோதி வந்து இப்படி மோதுவாங்க. அப்படி மோதும் போது 2 மோதுதில்ல, அதுதான் ஃபாண்ட். இவங்க இங்கே போக பார்க்குறாங்க, இவங்க இங்கே போக பார்க்குறாங்க. இப்படி 2 பேரும் மோதிக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து ஃப்ராண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கோல்ட் ஏர் வந்து கீழே போக பார்க்குது, வார்ம் ஏர் வந்து மேலே போக பார்க்குது. ஸோ அந்த மாதிரி ரெண்டுமே வந்து இன்ட்ராக்ட் பண்ணி ரெண்டுத்தையும் வந்து அதை டிஸ்பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ என்ன ஆகுது? இப்போ இந்த டயக்ராமுக்கு வாங்க. இந்த டயக்ராமில் அது வந்து உங்களுக்கு அது வெளிப்படும். இந்த கோல்ட் ஏர் வந்து வார்ம் ஏருக்கு கீழே போகணும் அப்படின்னு பார்க்குது. இந்த வார்ம் ஏர் வந்து கோல்ட் ஏருக்கு மேலே ஏறணும் அப்படின்னு பார்க்குது. ஓகே, ஸோ இது வந்து கீழே தள்ளுது, இது வந்து மேலே ஏறுது. ஸோ அப்படி ஏறுறதுனால என்ன ஆகுது? அது வந்து இப்படி ஃப்ளாட்டாக போயிட்டு இருக்கிற இந்த கர்வ் வந்து கொஞ்சம் இப்படி வேவரியா மாறுது. எப்படி எதுக்கு ஜெட் ஸ்ட்ரீம் வந்து வேவரியா போகுதுன்னா இதனால தான். ஸோ கோல்ட் ஏர் வந்து ரொம்ப கீழே போக பார்க்குது, வார்ம் ஏர் வந்து ரொம்ப மேலே ஏற பார்க்குது. ஓகே, இதுதான் ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுது? கோல்ட் ஏரும் வார்ம் ஏரும் மீட் ஆகிற இடத்துல லோ ஹை அப்படின்னு உருவாயிடுது. ஓகே, உங்களுக்கு புரியுதா? இங்க வரக்கூடிய இங்க வார்ம் ஏர் மேலே ஏறி போகும்போது வார்ம் ஃப்ராண்ட்டும், கோல்ட் ஏர் கீழே போகும்போது கோல்டு ஃப்ராண்ட்டும் உருவாகுது. இப்படி கோல்டு ஃப்ராண்ட்டும் வார்ம் ஃப்ராண்ட்டும் பக்கத்தில் உருவாகும் போது தான் ஃப்ராண்டோஜெனிசிஸ் நடக்குது. இந்த ஃப்ராண்டோஜெனிசிஸ் நடக்கும்போது தான் என்ன ஆகும்? டெம்பரேட் சைக்ளோன் உருவாகும். ஸோ சம்டைம்ஸ் வந்து இந்த ஜெட் ஸ்ட்ரீம் தான் வந்து டெம்பரேட் சைக்ளோன் உருவாகிறதுக்கான ட்ரிகராகவே இருக்கு. ஓகே, ஸோ அதனால தான் டெம்பரேட் ரீஜனில் இந்த ஜெட் ஸ்ட்ரீம் தான் கிட்டத்தட்ட இந்த ரீஜனில், அதாவது 60 to 40 டிகிரிக்குள்ள உங்களுக்கு ஏகப்பட்ட டெம்பரேட் சைக்ளோன் உருவாகும். 40 டிகிரிலேருந்து 60 டிகிரிக்குள்ள தான் டெம்பரேட் சைக்ளோன் இருக்கும். ஸோ இதுதான் வந்து டெம்பரேட் சைக்ளோனாக மாறுது. ஸோ இது ஏன் வந்து வேவரியா போகுது அப்படிங்கிறதுக்கு தான் சொல்றோம். இப்படி வேவரியா போற ஜெட் ஸ்ட்ரீம் பேர் தான் வந்து ராஸ்பி வேவ்ஸ் அப்படின்னு சொல்றோம்.
ஸோ ராஸ்பி வேவ்ஸ்னா என்னன்னா இப்படி வேவரியா போகிற இந்த ஜெட் ஸ்ட்ரீம் பேர் தான் ராஸ்பி வேவ்ஸ் அப்படின்னு சொல்றோம். கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் ஜெட் ஸ்ட்ரீம் பார்க்க போறோம். ஸோ ஜெட் ஸ்ட்ரீம்ல மொத்தம் 2 முக்கியமான ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு. என்னென்ன முக்கியமான ஜெட் ஸ்ட்ரீம் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து போலார் ஜெட் ஸ்ட்ரீம், இன்னொன்று சப்ட்ராபிக்கல் ஜெட் ஸ்ட்ரீம். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்ல அதே டயக்ராம் தான். ஸோ ஈக்குவேட்டர்லேருந்து ரைஸ் ஆகிற சூடான காற்று ஹேட்லி செல்ஸ் உருவாகுது. இது வந்து நம்ம ப்ரெஷர் பெல்ட் டயக்ராம்லேயே பார்த்துட்டோம். இதுதான் வந்து என்ன ஆகுது, ட்ரேட் வின்ஸ், இது வந்து வெஸ்டர்லீஸ், இது வந்து ட்ரேட் வின்ஸ், இது வந்து போலார் ஈஸ்டர்லீஸ் அப்படின்னு பார்த்தோம். இப்படி இந்த போலார் ஈஸ்டர்லீஸும் இந்த வெஸ்டர்லீஸும் மோதுற இடத்துல தான் என்ன ஆகுது, உங்களுக்கு ஜெட் ஸ்ட்ரீம் வந்து உருவாகுது அப்படின்னு சொன்னோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த ஜெட் ஸ்ட்ரீம் வந்து என்ன பண்ணும், இப்படி மேலே ஏற போகுதுல, இப்படி மேலே ஏற போற இந்த ரீஜன்ல தான் இங்க வருது. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஜெட் ஸ்ட்ரீம் வருது. ஸோ இது ஃபுல்லாவே நான் ஜியோஸ்ட்ராபிக் வின்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இதுக்கு முன்னாடி நடத்தினேன். ஸோ வாட் இஸ் ஜியோஸ்ட்ராபிக் வின்ஸ்? ஸோ இது ஈக்குவேட்டர் 30 டிகிரி நார்த்து. ஸோ இங்க இருந்து காத்து நேரா இப்படி போறதுக்கு பதிலாக கொஞ்சம் நார்த்ல ரைட்ல டிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கு. இந்த டிஃப்ளெக்ஷன் அதிகமாகி 30 டிகிரி வரும்போது அது வந்து வெஸ்ட் ஈஸ்டா மாறிடும். ஸோ அப்படி வெஸ்ட் ஈஸ்டா மாறுறது தான் சப்ட்ராபிக்கல் ஜெட் ஸ்ட்ரீம். அதே மாதிரி இந்த 2 காத்தும் மீட் பண்ணும்போது இந்த ரீஜன்ல ஒரு வெஸ்ட் ஈஸ்ட் வருது. உங்களுக்கு புரியுதா? ஸோ இங்க வந்து we are having an air, இங்க இருக்கிற ஏர், இது ரெண்டுமே வந்து திருப்பி வெஸ்ட் ஈஸ்ட் டைரக்ஷன்ல மாறிடும். அதுதான் வந்து உங்களுக்கு சப்போலார் லோக்கு மேல அதே மாதிரியான ஒரு ஜியோஸ்ட்ராபிக் விண்ட் தான் இந்த போலார் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ். ஸோ போலார் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் எங்க உருவாகுது அப்படின்னா, ஃபெரல் செல்ஸ்க்கும் போலார் செல்லுக்கும் நடுவில் உருவாகுது. சப்ட்ராபிக்கல் ஜெட் எங்க உருவாகுது அப்படின்னா, ஹேட்லி செல்லுக்கும் ஃபெரல் செல்லுக்கும் நடுவில் உருவாகுது. இந்த ஹேட்லி செல், ஃபெரல் செல், போலார் செல் பத்தி நான் டீடைல்டா போன வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நீங்க அதை போய் பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே. ஸோ ஜெட் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது ஜியோஸ்ட்ராபிக் விண்ட். ஸோ டோட்டலா வெஸ்ட் ஈஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ போலார் ஃப்ரண்ட் ஜெட் ஸ்ட்ரீம், சப்ட்ராபிக்கல் ஜெட் ஸ்ட்ரீம் அண்ட் டிராபிக்கல் ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம். ஸோ இது 2 ஜெட் ஸ்ட்ரீமும் வந்து எப்படி போகுது அப்படின்னா, இது ஈக்குவேட்டர். ஸோ ஒன்று வந்து இந்த போலார் ஃப்ரண்ட் ரீஜன்லையும் இன்னொன்று சப்ட்ராபிக்கல் ஹை ரீஜன்லையும் 2 ஜெட் ஸ்ட்ரீமா போயிட்டு இருக்கு. வெஸ்ட் டு ஈஸ்ட் டைரக்ஷன், வெஸ்ட் டு ஈஸ்ட் டைரக்ஷன். இப்படி இங்கே உங்களுக்கு இந்த ஹேட்லி செல்லும் இங்க வந்து ஃபெரல் செல்லும், ஹேட்லி செல்லும் ஃபெரல் செல்லும் மீட் பண்ற இடத்துல சப்ட்ராபிக்கல் ஜெட் ஸ்ட்ரீம், ஃபெரல் செல்லும் போலார் செல்லும் மீட் பண்ற இடத்துல போலார் ஃப்ரண்ட் ஜெட் ஸ்ட்ரீம். இது ரொம்ப இன்டென்சிஃபைடா இருக்க ஜெட் ஸ்ட்ரீம் வந்து போலார் ஃப்ரண்ட் ஜெட் ஸ்ட்ரீம் தான். இந்த போலார் ஃப்ரண்ட் ஜெட் ஸ்ட்ரீம் தான் ரொம்ப இன்டென்சிஃபைட். சப்ட்ராபிக்கல் வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம் கொஞ்சம் வீக் தான். ஓகே. இந்த இன்டென்சிஃபைடான இந்த ஜெட் ஸ்ட்ரீம்ல தான் உங்களுக்கு டெம்பரேட் சைக்ளோன்ஸ் வருது. ஏன்னா இது வந்து சப்போலார் லோ. சப்போலார் லோ இருக்குல்ல, இந்த லோ தான் என்ன ஆயிடுது, சைக்ளோனா மாறிடுது. சப்போலார் லோல இந்த ஜெட் ஸ்ட்ரீமும் ஒன்று சேரும்போது தான் அது சைக்ளோனா ஃப்ரான்டோஜெனிசிஸ்ல மாறும். அது டெம்பரேட் சைக்ளோன் அப்போ பார்ப்போம். ஸோ அதனால தான் இங்கே டெம்பரேட் சைக்ளோன்ஸ் வந்து உருவாகும். ஸோ இதுதான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான, வின்டர் டைம்ல ஸ்ட்ராங்காகவும் சம்மர் சீசன்ல வீக்காக இருக்கிற ஜெட் ஸ்ட்ரீம்ஸ். இதுதான் வந்து சப்ட்ராபிக்கல் வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம் அண்ட் போலார் ஃப்ரண்ட் ஜெட் ஸ்ட்ரீம். மூணாவதா இருக்கிறது டிராபிக்கல் ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம். இதுவே சப்ட்ராபிக்கல் வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம்னா அதான் இப்போ இங்க ஈக்குவேட்டர்ல இருந்து கிளம்புறது கொஞ்சம் கொஞ்சமா நார்த்ல இப்படி டிஃப்ளெக்ட் ஆகுதுல, இந்த டிஃப்ளெக்ஷன் தான் கொஞ்சம் கொஞ்சமா டிஃப்ளெக்ட் ஆகி 30 டிகிரி லாட்டிடியூட்ல அப்படியே ஜெட் ஸ்ட்ரீமா மாறிடுது, ஜியோஸ்ட்ராபிக் விண்டா மாறிடுது. அதான் வந்து சப்ட்ராபிக்கல் வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம். உங்களுக்கு புரியுதா? ஜியோஸ்ட்ராபிக் விண்டா மாறிடுது. அடுத்து வந்து டிராபிக்கல் ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம். டிராபிக்கல் ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது ஒரு தியரி தான். அது இன்னும் வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா ப்ரூவ் பண்ணப்படல, தியரியா தான் இருக்கு. இந்த டிராபிக்கல் ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம் தான் இந்தியன் மான்சூனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, ஒன் ஆஃப் தி இன்ஃப்ளூயன்ஸா இருக்கு. இதுதான் வந்து ஆப்பிரிக்கால வந்து சொமாலி ஜெட் ஸ்ட்ரீமாவும் செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சொமாலி ஜெட் ஸ்ட்ரீம், டிராபிக்கல் ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம், இந்த மாதிரி நிறைய பேருங்க இருக்கு. இந்த டிராபிக்கல் ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம் வந்து ட்ரேட் விண்ட்ஸோட இன்டென்சிஃபைடு வெர்ஷன் அப்படிங்கிறது ஒரு தியரியும் இருக்கு. ஸோ ட்ரேட் விண்டோட இன்டென்சிஃபைடு வெர்ஷன்னா என்ன? ஸோ இந்த ட்ரேட் விண்ட் இருக்குல்ல, இந்த ட்ரேட் விண்ட் தான் வந்து இன்டென்சிஃபை ஆகி டிராபிக்கல் இந்த கரெக்டாக வந்து நார்த் 80 ரீஜனில் டிராபிக்கல் ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீமாக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டிராபிக்கல் ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம் வந்து இன்னும் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணப்படல. ஸோ எல்லாமே வந்து இருக்கு அந்த மாதிரி தான் சொல்கிறாங்களே தவிர அது என்னங்கிறது தெளிவாகவே சொல்ல. இவ்வளோ நேரம் நம்ம ஜெட் ஸ்ட்ரீம்னா என்னன்னு சொல்லிட்டு இருக்கேன், அது எப்படி உருவாகுது, ஏன் இருக்கு அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்காது. அதுக்கு யாருக்குமே கிடைக்காது, ஏன்னா அதை தான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு என்ன சொல்றாங்களோ அதை சொல்றதை மட்டும் கேட்டுட்டு நம்ம ஆன்சர் ரைட்டிங்ல எழுதிப்போம், அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு இதுல இருந்து என்ன கேள்வி வரப்போகுது, ஜெட் ஸ்ட்ரீம்னா என்ன, அது ஸ்ட்ராங்கா இருக்க போது, ஃபாஸ்டா இருக்க போது, சர்க்கம் போலார் என்டையர் ரீஜனையும் சுத்தி, என்டையர் எர்த்தையும் சுத்தி வரப்போது, அது வந்து நேரோ பெல்ட்டா இருக்க போது, அது அப்போ ட்ரோபோஸ்பியர்ல இருக்க போது, அது ட்ரோபோஸ்பியர்ல இருக்கு அப்படிங்கிறது ஃபைனல். அது வின்டர் சீசன்ல ஸ்ட்ராங்காகவும் சம்மர்ல வீக்காகவும் இருக்கிறது ஃபைனல். ஸோ இந்த மாதிரி தான் ப்ரிலிம்ஸ்ல கேள்வி வரும்போது இதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிடுறோம். அது எப்படி உருவாகுது அப்படிங்கிறதுல கேள்வி வராது, ஏன்னா அதுதான் ரிசர்ச்ல போயிட்டு இருக்கு. அது 3 டைப்ல இருக்கு. ஒன்று வந்து போலார் செல்லும் ஃபெரல் செல்லும் மீட் பண்ண இடத்துல, இன்னொன்று ஃபெரல் செல்லும் ஹேட்லி செல்லும் மீட் பண்ற இடத்துல, இன்னொன்று வந்து இன்னும் தியரிட்டிக்கலாவே இருக்கு. ஸோ எது ஃபைனலா இருக்கோ அதுல இருந்து கேள்வி வரப்போகுது, அவ்வளவுதான். ஓகே.
ஸோ வித் திஸ் வி ஹவ் கம் டு தி எண்ட் ஆஃப் தி டுடேஸ் செஷன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து வி டிஸ்கஸ்ட் இன் டீடைல் ரிகார்டிங் தி லோக்கல் விண்ட்ஸ். ஸோ லோக்கல் விண்ட்ஸ்னா விண்டுனா என்ன, அது விண்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, ஜியோஸ்ட்ராபிக் விண்ட்ஸ்னா என்ன, அப்புறம் டைப்ஸ் ஆஃப் விண்ட்ஸில் பிளானட்டரி விண்ட்ஸ்னா என்ன, சீசனல் விண்ட்னா என்ன, லோக்கல் விண்ட்னா என்ன, சீ பிரீஸ், லேண்ட் பிரீஸ், வேலி பிரீஸ், மவுண்டன் பிரீஸ், மிஸ்ட்ரல், சிரூக்கு, ஃபோனு, இது எல்லாமே என்னென்னு பார்த்தோம். ஃபைனலாக ஜெட் ஸ்ட்ரீம்னா என்னன்னு பார்த்தோம். ஜெட் ஸ்ட்ரீம் அவ்வளோதான் புக்கில் இருக்குது, ஆப்ஷனலுக்கும் அவ்வளோதான் இருக்குது, அதை தான் நான் நடத்தினேன். ஸோ இதை தாண்டி வேற எதுவும் ஆப்ஷனலுக்கே இல்லை. ஸோ அதனால வந்து இதை நடத்தின பிறகு உங்களுக்கு புரியலைன்னா எல்லாருக்கும் அதே தான், யாருக்குமே புரியல. ஏன்னா அது இன்னும் ரிசர்ச்ல தான் இருக்கு. ஸோ அதை உணர்ந்துட்டீங்கன்னா வாட் இஸ் வாட் அப்படிங்கிற அந்த ஃபேக்ட், கொடுத்துருக்கிற ஃபேக்டை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம விட்டுறலாம். ரிசர்ச் கண்டுபிடிச்சி அவங்க ஒரு நாள் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அப்படி பப்ளிஷ் பண்ணும்போது நம்மளும் ஃபுல்லாக ஜெட் ஸ்ட்ரீம் பற்றி படிச்சுக்கலாம், ஜாகிரஃபி இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஓகே, எல்னினோ லானினானா இன்னும் வந்து தியரியில தான் இருக்கு. ஸோ அது இன்னும் வந்து நமக்கு எப்படி நடக்குது, என்ன நடக்குதுங்கிற ரிசர்ச் தான் போயிட்டு இருக்கு. ஸோ அவங்க கொடுத்த தியரியில ஒரு அறகுறையான ஒரு புரிதலோட தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஜாகிரஃபி அப்படிதான். ஸோ அதை பார்த்துட்டு நீங்க ஜாகிரஃபி புரியல அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. ஏன்னா ஜாகிரஃபியோட இயல்பே இதுதான். ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஃபுல்லா வந்து விண்டு அப்படிங்கிற தீம் தான். காற்றே என் வாசல் வந்தாய். இப்போ போன வாரம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஹீட், ஃபுல்லா வந்து வெப்பம். இந்த வாரம் வந்து ஃபுல்லா விண்டு. ஸோ நம்ம அடுத்த வாரம் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மழை, precipitation. ஓகே, ஸோ நீ வரும்போது நான் நினைவேனா, அந்த மழை அப்படிங்கிற அந்த தீம்ல தான் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்க போறோம். ஸோ வில் மீட் நெக்ஸ்ட் வீக்.